நான் உங்க மேம் பேசுறேன்டா. இன்னைக்கு நம்ம ஜங்கு கூட ஒன் ஷாட் தான் பார்க்க போறோம். ஐ திங்க் இது ஒரு ஷார்ட் ஒன் ஷாட்டாவே நான் முடிச்சிருவேன். வென் யுவர் எக்ஸ் பிகம் யுவர் ப்ரொஃபசர். ஆ கண்டிப்பா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேவா? ஆ நம்ம இப்ப கதைக்குள்ள போயிடலாம். இப்ப ஸ்டோரி ஸ்டார்ட்டிங்லயே நீங்க கேன்டீன்ல உட்காந்துட்டு ஒரு மாரி பொலம்பிட்டு இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட் உங்கள பார்த்துட்டு, "உனக்கு என்ன தாண்டி ஆச்சு? காலையிலேருந்து பொலம்பிக்கிட்டே இருக்க. உனக்கு தெரியாதுடி, போடி." "ஏய் என்ன ஆச்சு? காலைல அந்த ப்ரொஃபஸர பார்த்ததுலேருந்து ஒரு மாரியாவே இருக்கா. என்ன? உனக்கு அவருக்கு என்ன பிரச்சனை?" ஐயோ! அத நான் எப்படிடி சொல்லுவேன்? வாயால தான் சொல்லணும். கலாய்க்கிறியா? ஏய் சொல்லுடி. நம்ம காலேஜுக்கு இப்பதான் ஒரு ஹேண்ட்ஸமான ப்ரொஃபஸர் வந்திருக்கான். உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் அவன் பார்க்க நல்லா இல்லையா அண்ணா? நல்லா தாண்டி இருக்கான். அண்ணா என்ன ஆனா? அப்படி சொல்லிட்டு அவ கேட்குறா. அவன் என் எக்ஸ்டி. என்ன? என்னவான்னு சொல்றா? அவன் உன் எக்ஸா? ஆமாண்டி. ஸ்கூல் படிக்கிறப்ப நான் லவ் பண்ணேன். புரியல. அது ஒரு கதைடி. பரவாயில்ல சொல்லு, அது என்ன கதை? நானே அதை மறந்துட்டேன். பரவாயில்ல வாய் சொல்லு, அது என்ன கதை? ஓ எக்ஸா? எப்படி நீ லவ் பண்ணியா? அது என் ஃபர்ஸ்ட் லவ் டி. நட்டி சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்குறா. நீங்களும் அப்படியே உங்கள் லவ் ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜங்குக்கு எப்படி மீட் பண்ணியிருப்பீங்க சொல்லிட்டு. உங்கள் அம்மா உங்களுக்கு கடைக்கு போயிட்டு ஒரு பொருளை வாங்க சொல்லி அனுப்பியிருப்பாங்க. அப்போ தான் நீங்கள் புது வீட்டுக்கு வந்திருப்பீங்க. நீங்கள் நான் அம்மா எனக்கு எதுவுமே தெரியாதுமா அந்த ஏரியாவில் என்ன போய் சொல்கிறா? ஒன்றும் இல்லை, கீழே போ. உனக்கு கடைக்கு போட தெரியலனா கீழே ஹவுஸ் ஓனர் வீட்டில் ஒரு அண்ணா இருப்பாங்க, அந்த அண்ணாட்ட கேட்டுப்போ. என்ன? ஏம்மா அப்படி பண்ணுறா? நான் போக மாட்டேன். போடி. பால் வேற காஞ்சிட்ருக்கு. டீத்தூள் போட வேணாமா? ஏன் அது கூட இருக்காதா வீட்டில்? என்னதான் வீடு குடோன் மாதிரி வச்சுக்கிட்டு அப்படி நீங்கள் கத்திக்கிட்டே கீழே இறங்கி வரீங்க. நீங்கண்ணா ஐயோ கடை எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. டார்ச்சர் பண்ணுறாங்க. வீட்டில் இதுக்கு தான் இருக்கவே கூடாது. பேசாம பாடி வீட்டிலே போய் இருந்துருக்கலான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்பிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அப்போ திடீர்னு ஒருத்தர் இடிச்சிடுறீங்க. அதை பார்த்தா நம்ம ஜங்குக் தான். ஜங்குக் பாஸ்ட்டு அண்ணன் எங்கே வச்சிருக்கா? முன்னாடி ஒரு உருவம் அது தெரியும் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டிப் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தோன்னே ஃப்ளாட் ஆகிட்டீங்க. கோஸ் அவ்வளோ அழகாக இருக்கான். நீங்கள் அட்மையர் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. ஏமா கொஞ்சம் தள்ளுமா. தள்ளு, நான் மேலே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மூவ் ஆகிக்கிறீங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே மேலே போகிறான். அம்மா சொன்ன பையன் இவங்க தானா? ஐயோ வயன் எங்க வந்து எதிர்க்க பாத்தியா? கீழே ஹேண்ட்ஸமான பையனா? ஐயோ லைஃப்ல இந்த மாதிரி பையனை பார்த்ததே இல்லைல்ல. செம்ம கியூட்டா இருக்கானே. கண்டிப்பா கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும், பார்த்தாலே தெரியுது. ஆனா என்ன, அட்லீஸ்ட் சைட்டுனாச்சும் அடிச்சுக்கலாமே. எனிவேஸ் இனிமே நம்ம கண்ணு கீழே மட்டும்தான் போகும். அப்படி நீங்க சமயம் சிரிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ உங்க அம்மா வந்துட்டு ஒரு பொருளை தூக்கி அடிச்சு, ஏண்டி உன்னை அப்பையும் வாங்கிட்டு வர சொன்னடி, போலியடி நீனு. இதை போறேம்மா அப்படின்னு நீங்க போறீங்க. அப்படியே ஜங்குக்கு இதை பார்த்து சிரிச்சிருப்பான். அவனுக்கு லைட்டா சிரிப்பு வந்திருக்கும். பிகாஸ் நீங்க தலையை தேய்ச்சிக்கிட்டே போறதை பார்த்துட்டு. அப்படிதான் கொஞ்சம் டேஸஸ் போக ஆரம்பிக்குது. நீங்கள் ஜங்குக்கு எப்போ காலேஜ் கிளம்புவான்னு சொல்லிட்டு அதை வரை வெயிட் பண்ணுவீங்க. அவன் போனதுக்கப்புறம் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் காலேஜ் வரையும் போயிடுவீங்க. அங்கே அப்படியே ஜங்குக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்கூலுக்கு ரிட்டர்ன் ஆகுறது. இதே மாதிரி தான் கொஞ்ச நாள் போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் ஜங்குக்கு அப்படி தான் போயிட்டுருக்கான். பார்த்தா காணாம போயிட்டான். என்ன எப்படி தானே வந்தான், எங்கே போனான்? ஒரு வேளை மிஸ் பண்ணிட்டேன்னா என்ன? ஐயோ எட்டையில் வர அந்த ட்ரக்கு வர வந்துருச்சு. ஐயோ யாரை மிஸ் பண்ணிட்டேனே. அவன் சேஃபாக போனானான்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதே இடத்துல நின்றுட்டு இருக்கீங்க. இப்போ யாரோ பைக்கோட ஹார்ன் அடிக்கிறாங்க. டேர்ன் பண்ணி பார்த்தா ஜங்கு. இவன் எங்கே நின்றுட்டு இருக்கா? ஏய் நடி பண்ணுறா? ஒன்றும் இல்லை, அது ஸ்கூலுக்கு போகணும். உன் ஸ்கூல் அந்த சைடு இருக்குது, நீ எதுக்கு தேவையில்லாமல் என் காலேஜ் சைடு வந்துட்டுருக்கா? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். 3 மாதமாக என் பின்னாடி சுற்றிட்டு இருக்கா. உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கா? அது இல்லை, அதை நானும் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணலான்ட்டு. என்ன 12th படிக்கிறியா? இல்லை 10th. இன்னும் 2 வருஷம் இருக்குல்ல, அதுக்குள்ளே என்ன? இல்லை நீ சொல்கிறத பார்த்தா நம்புகிற மாதிரியே இல்லை. நீயா படிக்கிறதுக்காக இந்த காலேஜ் வந்து பார்த்துட்டு இருக்க? ஆமாம். ஏன் என்ன என்னை பார்த்து படிக்கிற பொண்ணு மாதிரி தெரியலையா?
ஏய் நான் கலாகிறியா? ஏன் 5 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகலன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட வந்து உங்கள் அம்மா புலம்பிட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு வேறு இன்னொரு டியூஷன் வேறு எடுக்க சொல்லுவாங்க. ஐயோ அம்மா இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கா என்ன? அது வந்துட்டு நான் எனக்கு அப்போ உடம்பு சரியில்லை, அதனால தான் எக்ஸாம் நல்லா பண்ணல. எப்படிம்மா 2 டேர்மும் உனக்கு உடம்பு சரியில்லையாம்மா? அது எப்படிம்மா எக்ஸாம் வரப்போ உடம்பு சரியில்லாமல் போகிறது? அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க? நான் உங்களை விட ஃபாலோ பண்ணி வரல. நீ என்ன தாண்டி ஃபாலோ பண்ணி வந்த எனக்கு தெரியும். நான் எப்பப்பெல்லாம் உங்கள் வீட்டு மாடிக்கு வரணும் அப்பப்பெல்லாம் வெளியே வந்துட்டு அப்படியே நான் உன்னை பார்க்குறதுக்காகவே தேவையில்லாமலாம் ஒன்று பண்ணிட்டுருப்பேன். அப்படியே சிரிப்பேன், கத்தி பேசுவேன். உன் ஃப்ரெண்டுக்கிட்ட ஐயோ எனக்கு அவன் ப்ரப்போஸ் பண்ணாண்டி, நான் உனக்கு வேணான்னு சொல்லிட்டேன்டின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிரிஞ்சு மாதிரிலாம் பண்ணிட்டுருப்பேன். அதெல்லாம் நான் பார்த்து தாண்டி இருக்கிறேன். இல்லை எனக்கு புரியல, உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கா சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஏய் நெல்லுடி, பேசிகிட்டு இருக்கல்ல, என்ன போகிற சொல்லு. உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கா? ஒன்று தான் நினச்சிட்டு இருக்கான். சொன்னா என்ன ஓகேவா சொல்ல போகிறேன்? சொல்லுடி, வாய்க்குள்ளே முடங்காதான். பிடிச்சிருக்கா? என்ன பிடிச்சிருக்காடி? சொல்லுடி, டேய் உதட்ட போட்டு கடிக்காத. ஆமாம் பிடிச்சிருக்கு, ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் உன்னை லவ் பண்ணுறேன். இப்போ என்ன தப்பா? ஸ்கூல் படிக்கிறான், லவ் பண்ணக்கூடாது, போய் படி அப்படி தானே அட்வைஸ் பண்ண போகிற? ஏய் அந்த மாதிரி அட்வைஸ் பண்ண நான் பூமரங்களாடி நான்? புரியல. ஏண்டி லட்டு மாதிரி இருக்கிற, எனக்கு பிடிச்சிருக்குன்ற, அப்போ நான் எப்படி வேணான்னு சொல்லுவான்? ஏய் கிட்ட வாடி. என்ன சும்மா சொல்லாதா, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. ஏய் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா நான் உங்ககிட்ட வந்து பேசுவேன்னு நினைப்பியா? இல்லை, நீ என்ன திடீர்னு எப்படி சொல்கிற? ஏன் உங்களுக்கு மட்டும்தான் லவ் வருமா, எங்களுக்கு வராதா? எனக்கு உனக்கு பிடிக்கும் தாண்டி, பார்த்த உடனே ஃப்ளாட் ஆகிட்டேன். பட் என்னதான் இருந்தாலும் பையன்ல கெத்தாக இருக்கணும்ல, அதனால தாண்டி நான் எதுவுமே சொல்லாமல் நீ சைட் அடிக்கிறப்பெல்லாம் நானும் ஒன்று சைட் அடிச்சுட்டு, நீ எப்பவுமே பின்னாடி வர்றப்ப நானும் ரசிச்சுட்டு சிரிச்சுட்டே வருவேன்டி. எனக்கு தெரியும் நீ 3 மாதமாக என் பின்னாடி தான் வந்துட்டுருக்கேன்ட்டு. அதான் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேணாம், ப்ரப்போஸ் பண்ணி லவ் பண்ண ஆரம்பிச்சலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். என்ன உனக்கு ஓகேவா? எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் திடீர்னு ஓகே சொல்லிட்டீங்க. ஏண்டி ஒன்று ஓகே சொன்னாலும் இது பண்ணுற, ஓகே சொன்னாலும் இது பண்ணுறேன், நான் என்னடி பண்ண சொல்கிற? இல்லை நான் எப்படி இதெல்லாம் தப்பு, நீ ஒழுங்கா படின்னு சொல்லணும். ஆனால் நீங்கள் ஓகேன்ட்டீங்களே, அதான் யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஓ மேடமுக்கு நம்பிக்கை இல்லை, அப்போ என்ன மைத்துக்கிட்ட என்ன லவ் பண்ணா? ஐயோ நம்பிக்கை இல்லை தான் இல்லைங்க, நான் ஒன்று எதிர்பார்த்தேன். ஓ சரிடி போய் படிப்போ, படிக்கிற வயசில் லவ் மயிரும் உனக்கு. வா உங்கள் அம்மாட்ட போய் சொல்லலாம் வா. ஐயோ என்ன பண்ணுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இப்போ என்ன உங்களுக்கு நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்க, நானும் உங்களை லவ் பண்ணுறேன், நம்ம 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கரெக்டா? என்னடி சொன்ன? மறுபடியும் சொல்லு. நம்ம 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படியாடி? ஓகே வாடி நான் உனக்கு? ஓகே தான், லவ் யூ. என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே உங்க கிட்ட வரான். இந்த ரோட்ல இப்போ யாருமே கிடையாது, நீங்களும் ஜங்குக் மட்டும்தான். என்ன பண்ணுறீங்க? எனக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு ஸ்கூல் போக தேவையில்ல, இன்னைக்கு என் கூட வா. என்ன? ஐயோ நான் போகணும், இல்லைன்னா வீட்டில் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க இன்னைக்கு வாயன் ஸ்கூலுக்கு வரலான்ட்டு. அப்படியா? ஆமாம். நான் வேணா மத்தியானம் வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு வந்துடுறேன், ஓகேவா? நம்ம 2 பேர் வெளியே போகலாம். கேட்டி இதெல்லாம் நீ பண்ணுவியா? பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு மேக்ஸ் டெஸ்ட் வேறு இருக்குது, அதையும் கட்டிடுச்ச மாதிரி இருக்கும்ல. சரி நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன். எத்தனை மணிடி வருவா? ஒரு 12 o'clock வந்துடுவேன், ஓகேங்களா? சரி பத்திரமா ஸ்கூலுக்கு போனா. ஜங்குக் நடி, ஐ லவ் யூ. லவ் யூ மட்டும்தானா? அப்புறம் கிஸ்ஸுடி. இல்லை நான் அப்புறம் வந்து தரேன் ஸ்கூலுக்கு போயிட்டு. இல்லை எனக்கு இப்போ வேணும், லைட்டாக ஒரு கிஸ் அடிச்சுட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணிவிட்டு அங்கே தான் அனுப்பி விடுறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்களும் இப்போ ஸ்கூலுக்கு வந்துடுறீங்க. வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி பேக்கு மாதிரியே சிரிச்சுட்டே இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு ஜோயானா, ஏய் என்னடி இழிச்சிட்டு இருக்கா, உனக்கு இவ்வளோ நேரம் வரையும் அந்த மேக்ஸ் டீச்சர் திட்டிகிட்டு இருந்தாருடி.
அவன் கிடைக்கிற சுட்ட மாட்டேயா. ஏய் என்னாச்சு உனக்கு? என்ன நீ மேக்ஸ் டீச்சரை லவ் பண்றியா என்ன? ஏய் சி வாய மூடு. அப்படின்னா அவன் திட்டுறப்ப சிரிச்சிட்டு இருக்கா? இல்லடி ஜங்குக் இருக்கான்ல. என்னாச்சு? ஜங்குக் யார்கிட்ட கமிட்டட் ஆயிட்டனா? ஏய் வாய மூடு. அது சொல்லடி. சும்மா இழுத்துட்டு இருப்பா ஒருத்தி கிளவி மாதிரி. எங்க ஆயா கூட இப்படி இழுத்தது இல்லடி, நீ இழுத்துட்டு இருக்கடி. சும்மா கலாய்க்காத சோயா. அப்ப என்ன சொல்லு? அவன் என்ன லவ் பண்றான். ஏய் அடிக்காத போ. உன்னதான் எப்படியா லவ் பண்ணுவான்? அவனுக்கு கண்ணு தெரியலையா அண்ணா? ஏன் எனக்கு என்ன? நல்லா குள்ள வண்டு மாதிரி கிடக்குறான். அவன் எவ்வளவு அழகா பர்ஃபெக்டா இருக்கிறான். அதெல்லாம் இல்ல. ஜங்குக்கு என்ன லவ் பண்றான் உனக்கு தெரியுமா? எனக்கு காலைல தான் எனக்கு அவன் ப்ரப்போஸ் பண்ணான். பாரு வையன், எங்க ஊர்ல எனக்கு மொட்டை அடிச்சு காது குத்திட்டாங்க. போய் சொல்லாதடி ஓடி. ஓ அப்ப நீ நம்ப மாட்டேன். எனக்கு 12 மணிக்கு நான் வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஸ்கூல் விட்டு போவேன். எனக்காக ஜங்குக் வெளியே வெயிட் பண்ணிருப்பான். வேணா நீ பாக்குறியா? நான் நம்ப மாட்டேன்டி. பார் நடக்கதா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ்னா அதே மாதிரிதான் நீங்க நான் அப்படியே வயிறு பிடிச்சிட்டு ஐயோ அம்மா வயிறு வலிக்குது அம்மா அப்படின்றீங்க. இந்த பக்கம் உங்க ஃப்ரெண்டு அதுக்கு மேல ஆக்டிங். மேம் மேம் வயனுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. என்னாச்சு வயன்? நீ ஓகேவா? நான் ஓகே இல்லை மேம், ரொம்ப வலிக்குது மேம், எனக்கு வீட்டுக்கு போகணும். ஐ திங்க் எனக்கு பீரியட்ஸ் ஆச்சு போல. என்ன வயன் சொல்ற? பீரியட்ஸ் ஆச்சா? ஆமா மேம் ப்ளீஸ் மேம், நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரி உங்க அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஐயோ எங்க அம்மா பாடி வீட்டுக்கு போயிருக்காங்க மேம், நான் மட்டும் தான் போகணும். அப்பா ஃபாரின்ல இருக்காரு, அதனாலதான் வீட்டுல யாரும் இல்லை மேம், நான் பார்த்து போய்ப்பேன். இல்லை மேம் தனியா? இல்லை மேம் நான் பார்த்து போய்ப்பேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படியே அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. இந்த பக்கம் ஜோயானா பாப்பா எப்படி நடிக்கிறான் தான் பார்த்துட்டு இருக்கா. சுனீகா இப்ப வெளியே வந்துட்டு எப்படி என்னோட ஆக்டிங்? நல்லா தாண்டி நடிக்கிறா. சரி எங்க ஆளு? இத வருவான் பாரு என் செல்லக்குட்டி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அங்க பார்த்தா நம்ம ஜங்குக் அப்படியே ராயல் என்ஃபீல்ட்ல வந்து நிக்கிறான். ஜோயானா ஷாக் ஆயிட்டா. அவ வாய்க்குள்ள ஈய போயிட்டு வந்துருச்சு. ஏய் ஜோயா. வயன் சும்மா சொல்லாத, அவன் காலில் விழுந்தானே வர வச்சா. ஏய் என்னென்ன பார்த்தா அப்படியே தெரியுது. இல்லடி எப்படி? என்ன உனக்கு? இல்ல அவளுக்கு ஒண்ணு. ஐயோ என்ன ஏத்துக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பைத்தியம் ஆயிட்டா. நீங்கண்ணா ஜங்குக்கா? ஏய் மயிறு அதுக்காக எவ்வளோ நாளடி வெயிட் பண்ணுவேன்? வண்டி டேரடி. சரி ஓகே ஜோயா பாய் பாய். அம்மாட்ட கேட்டா ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டேனா? சரியா? சரி சரி ஹாப்பியா போயிட்டு வாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதிர்ச்சியானதுலேயே இருக்கிறா. ஆஃப்டர்ஸ் நீங்கண்ணா ஜங்குக்கு டைட்டா ஹக் பண்ணி உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜவுனா நாடி அப்படி ஹக் பண்ணிட்டு இருக்கா? ஏன் பண்ணக்கூடாதா? பண்ணலாம் தான், அப்புறம் பார்த்துக்கோ, அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். ஆனா கிட்ட போகுது. ஆனா நான் உன்னை எப்போ தொட மாட்டேன்டி. உனக்கு 18 இயர்ஸ் ஆகினதுக்கு அப்புறம் தான் நான் தொடுவேன். இல்லை இல்லை நீங்கள் என்னை இப்போ டச் பண்ணாலும் எனக்கு ஓகே தான். இல்லை இல்லை என் பொண்டாட்டிக்கு 18 இயர்ஸ் ஆகட்டும், அப்புறமா நான் தொடுறேன். சரியா? அது வரையும் புருஷன் அட்டெம்ப்ட் ஆகாம இருந்தா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணும்டியும் உன்னை அப்படியே செடியூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிருக்கீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படி தான் ட்ரைவ் போயிருக்கோம். இப்போ நீங்களும் ஜங்குக்கும் ஒரு பில்டிங் மாதிரி இருக்கும், ரொம்ப பாலடைஞ்ச பில்டிங். அங்கே தான் உங்களை கூப்பிட்டு வந்திருக்கான். நீங்கண்ணா என்னது ஜங்குக்கு இது? இல்லடி எனக்கு எப்பப்பெல்லாம் போர் அடிக்குதோ, எப்பப்பெல்லாம் ஹாப்பியாக இருக்கணும், இந்த இடத்துல தான் வருவேன் என் ஃப்ரெண்ட்ஸோட. அதான் உடனே கூப்பிட்டு வந்துட்டேன். நல்லா இருக்கும் நீ இடம். வா இங்கேருந்து உட்காந்து பார்த்தா சிட்டியோட வியூவே தெரியும். என்ன வாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கூப்பிட்டு போகிறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்களும் ஜங்குக்கும் அங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க. அந்த சிட்டியோட வியூ அவ்வளோ அழகாக இருக்கு. ஜங்குக் ரொம்ப அழகா இருக்குல்ல? அழகாக தான் இருக்கு. அதுக்கு மேலே நீ தான் இருக்கிற. என்ன என்ன சொன்னா? நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்ட்டு என்ன சொன்னா? பட்டு அழகா இருக்கேடி, எனக்கு உன்னை பண்ணும் போல இருக்கே. இல்லை இல்லை நோ. என்ன? இல்லை இல்லை எனக்கு வேணுமே. நீ ஜங்குக் இல்லை வேணாம், எனக்கு வேணும்டி. ஜங்குக் வேணாம். ஏன் வயன்? நீ என் கூட இருக்க மாட்டியா? உனக்கு பயமாடி நான் ஏமாத்திடுவேனா? இல்லை ஜங்குக் அப்படி இல்லை. இல்லை நம்ம இப்போ தானே லவ் பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் நீ வண்டியில் என்ன சொன்னா? இப்போ கூட எனக்கு ஓகே தான்டா.
அப்போ நான் மாற்றி பேசுகிறா, உனக்கு என் மேலே ட்ரஸ்ட் இல்லடி? இல்லை ஜங்குக், அப்படி கிடையாது. இது பில்டிங், யாருமே இல்லை. திடீர்னு யாருடா, பட் இங்கே யாரும் வரமாட்டாங்கடி. ஐயோ நான் மட்டும்தான், புரிஞ்சுதா? ஆ இல்லை ஜங்குக், நம்ம கிளம்பலாம். ரொம்ப டைம் ஆகுது. நீ ரொம்ப தூரம் கூட்டு வந்துட்ட. பையன், உனக்கு என் மேலே ட்ரஸ்ட் இல்லை அதானே? ஜங்குக்கு நான் அப்படி சொல்ல வரல. இல்லடி, உனக்கு என் மேலே ட்ரஸ்ட் இல்லை, கிளம்புவா போலாம். ஜங்கு, ஏய் கிளம்புடி. மயிறு மாறி நினைச்சேன்டி நீ ஏன் வந்து லவ் சொல்கிறப்ப ஏன்னா உனக்கு டைம் பாஸாக தெரிஞ்சிடறேன் நான். இங்கே பாரு, டைம் பாஸுக்கு தான் என்ன லவ் பண்ணேன்னு மட்டும் சொன்னான்னு வச்சுக்கோயா, உன் வாயை கிழிச்சிருவண்டி. ஜங்குக்கு நான் அப்படி எதுவும் சொல்ல வரல ஜங்கு, கொஞ்ச நாள் போகட்டும். அப்புறமா என்னடி அப்புறமா மயிருன்ட்டு? ஏன் லவ் பண்ணாதான் பண்ண மாட்டானுங்களா அண்ணா? நான் அவன்கிட்ட எதிர்பார்த்தேன்ல, அது என்ன சொல்லும்டி, சொல்லும். பொண்டாட்டின்னு உரிமையெல்லாம் கேட்டேன். பரவாயில்ல விடு, வா போகலாம். ஜங்கு வான்னு சொன்ன மயன், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்கள் இப்போ ஜங்குக்கு தான் பார்த்துட்டு இருக்கீங்க. சரி நீ உள்ளே போ. ஜங்கு இல்லை, நீ உள்ளே போடி, எனக்கு வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது. போய் தூங்குண்ணா. தூங்கு, இல்லைன்னா சாப்பிட்டு, இல்லைன்னா உட்காந்து டிவி பாரு, உங்கள் அம்மா கூட உட்காந்து சீரியல் பார்த்துட்டுரு. என்ன இனிமேல் எனக்கு கால் பண்ணாத, நானாக கால் பண்ணுற வரையும் பேசாத, சரியா? அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு உங்களை விட்டுட்டு போயிருப்பான். ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தா உங்கள் வீட்டில் பார்த்தா உங்கள் அம்மாவை காணும். நீங்கள் உங்கள் அம்மா கால் பண்ணுறீங்க. அம்மா நீ எங்கே இருக்கா? நான் பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கேன்டி, பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அதான். என்னம்மா சொல்கிறா? அப்போ நான் மட்டும் தனியாக இருக்கணுமா? ஏன் இரு, இப்போ என்ன பிரச்சனை? இல்லைம்மா, அது ஃபோனை வை வாயன், பாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. எனக்கே கஷ்டமாக இருக்குது. அப்புறம் பண்ணுற வை, சேஃபாக இருந்துக்கோடி. கீழ் விட்டு ஆண்டிகிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கான், பார்த்துப்பாங்க. என்ன சாப்பாடுலாம் அவங்க கொடுப்பாங்க, சரியா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை வச்சுறீங்க. ஆஃப்டர் அப்படி தான் கொஞ்ச நேரம் போயிருக்கோம். இப்போ நீங்கள் ரூமில் உட்காந்து படிச்சுட்ருக்கீங்க. ஸோ இப்போ யாரோ உங்கள் டோரை நாக் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜங்குக் தான் ஃபுட்டோட வந்து நின்றுட்டு இருக்கான். இந்த ஃபுட்டு ஃபுட்டு இந்தாடி, அம்மா கொடுத்து விட சொன்னாங்க. ஓகே. ஜங்குக் என்ன வேணும்? இல்லை, மத்தியானம் நடந்ததுக்கு இங்கே பாரு, அதை பற்றி எனக்கு பேச எந்த விருப்பமும் இல்லை. போய் சாப்பிட்டு தூங்குப்போ. ஜங்குக்கா என்னடி, வீட்டுக்குள்ளே வரியா? எதுக்கு வந்தவங்க கூட பல்லாங்குழி விளையாட சொல்கிறியா? இல்லை, நம்ம 2 பேரும் பண்ணிக்கலாம். ஏய் விளையாடாம தூங்குப்போ, நாளைக்கு ஸ்கூல் இருக்கலாம் உனக்கு. இல்லை, நம்ம 2 பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கா பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை தான் பார்த்துட்ருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே ஜங்குக் ஐ லவ் யூ, தென் ஐ ஃபக் யூ, ஃபக் பண்ணலாமா அப்படி நீங்கள் ஓப்பனாக கேட்டுட்டீங்க. ஜங்குக்கு இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டான். நீங்கள் அப்படியே உன்னை பிடிச்சி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. 2 பேருமே அப்படியே கவுச்சில் போய் விழுவுறீங்க. சொன்னீங்கண்ணா ஜங்குக் கதவை சவத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே உங்கள் கிட்ட வரான். இங்கே அப்படியே ஜங்குக்கு பார்க்குறீங்க. இங்கே பாரு, இது சரியா தப்பான்னு தெரியல, பட் நீ என்ன நம்பலல்ல, நான் மேலே ட்ரஸ்டோடு தான் இருக்கேன். அதனால தான் நான் கூட இருக்க போகிறேன் ஜங்குக்கா. ஓகே, நான் முடிவு பண்ணிட்டேன், என்னையும் உனக்கு தர சொல்லிட்டு. நம்ம 2 பேரும் இன்னைக்கு நைட் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு நீங்கள் சொன்ன உடனே அவங்கள அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே அவன் ஷர்ட்டெல்லாம் கழட்டி தூக்கி போடுறது, தென் அப்படியே உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அன்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான். என்னால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியலடி. எனக்கு ஓகே சொன்னது பையன், என்னை உண்மையாக லவ் பண்ணுறியா? ஆமாம், நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன். நானும் தாண்டி உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன். நீ என்னை விட்டு போனா கூட நான் எப்போவுமே உன்னை மட்டும்தான் காத்திரிச்சிட்டு இருப்பேன். ஏன் அப்படி சொல்கிற? அதெல்லாம் கிடையாது, நான் உன்னை விட்டு போக மாட்டேன். இல்லடி, எனக்கு கோவம் நிறையா வரும். கோவத்தில் உன்னை எதுனா பேசிடுவேன், அதுக்காக தான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீ கோச்சிப்பேன். அப்போ கூட நீ மேலே கோப்பட்டா கூட நான் உன்னை லவ் பண்ணிட்டு தாண்டி இருப்பேன், சரியா? சரி ஓகே, பேசினதெல்லாம் போதும், 2 பேரும் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே அவங்க உடம்பெல்லாம் கிஸ் பண்ணுறான்.
அப்படியே உங்கள கிஸ் பண்ணிட்டுருக்கான். ஸோ நீங்கண்ணா ஜங்குக்கோட ஹிப்பை பிடிச்சி டைட்டாக ஹக் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அப்படி அவன் ஹிப்பெல்லாம் நல்லா கிஸ் பண்ணிக்கிட்டு ஸோ அப்படியே உங்கள் மேலே வந்துட்டு லவ் யூ வயன், ஐம் ஸோ சாரிண்ணா நான் உன்னை இப்படி பண்ணுறதுக்கு. இல்லை, உனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு என்னை இப்படி பண்ணுறதுக்கு. ஜங்குக்கா, நம்ம 2 பேரும் அவசரப்படுறல்ல. அவசரம் தாண்டி பண்ணுறோம் பொண்டாட்டி, இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணணும். பட் என்னன்னு தெரியல, எனக்கும் கூட இருக்கணும்னு தோணுச்சுடி, அதனால தான். என்ன? ம், சரி, ஓகே, நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் காலேஜ் ஜாயின் பண்ணுறப்ப கண்டிப்பாடி, அதுக்குள்ளே நானும் ஒரு ஒர்க் போயிடுறேன். என்ன? ம், ஓகே ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் 2 பேரும் அப்படியே லாங்காக கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. என்னடி நிற்கிது? ஃபஸ்ட் டைமில் அப்படிதான் இருக்கும் எனக்கும். இதாண்டி ஃபஸ்ட் டைம். என்ன ஆண்டி, ஃபஸ்ட் டைம் டி இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ லக்கி. என்னடி லக்கியா? இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் பாதி பேர் பாய் ஃப்ரெண்ட் ஏற்கனவே லவ் பண்ணவங்க கூட தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நான் தான் ஃபஸ்ட் டைம் என் ஃபர்ஸ்ட் லவ்வோட நான் ஃபர்ஸ்ட் லவ் ஆடி பண்ணிட்டேன். என் ஃபர்ஸ்ட் லவ் ஜங்குக்கா, ஃபர்ஸ்ட் லவ். எனக்கு நீ செகண்ட் லவ் டி. என்ன? இதுக்கு முன்னாடி யார்கிட்ட லவ் பண்ண நீனு? அதுவா, ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்ப என்னோட ப்ரொஃபஸரை பண்ணேன். என்ன? ஏய் சும்மாடி, லைட் க்ரஷ் மட்டும்தான். இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ பார்க்குறது கிடையாது. ம், ஓகே ஓகே, சரி, லவ் யூண்ணா. லவ் யூ டி பொண்டாட்டி. என்னம்மா இருக்கிற? ஆ, பத்து. லவ் யூ டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படி உங்கள் செஸ்டெல்லாம் போட்டு சக் பண்ணுறான். ஆஃப்டர் அப்படியே உங்கள் ஹிப்பெல்லாம் கடிக்கிறான். ஸோ ஒரு மாதிரி நீங்களும் ஜங்குக்கும் அப்படியே மூன் பண்ணுறீங்க. ஜங்குக்கு இப்போ இன்சர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஜங்குக்கா ஒன்றுடி பொண்டாட்டி. ஆ, நான் வலிக்குதா? ஆனால் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலடி. காஸ் எனக்கு நீ இப்படி இருக்கடி, பண்ணிட்டே இருக்கணும் போல தோணுச்சுடி. அப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படி உங்கள் கூட மேக்கப் பண்ணிட்டே இருக்கான். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 ரவுண்ட் போயிருக்கோம். பிகாஸ் உங்களால் முடிஞ்சிருக்காது ஃபர்ஸ்ட் டைம்னால. அப்படியே ஜங்குக்கு ஹக் பண்ணி படுத்துட்ருக்கீங்க, ரொம்ப அழுவுறீங்க. ஹே அல்லாதடி போ ஜங்குக், வலிக்குது. நான் எப்படி சொன்னேன், கேட்கவே இல்லைன்னு நீனு. ஏய் நான் என்னடி பண்ண, கண்ட்ரோல் பண்ண முடியலடி அந்த டைமில். என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல? நான் எவ்வளோ சொன்னேன் பாரு, ப்ளீட்லாம் ஆயிருக்கு. என்னடி ஒரிஜினல் லாஸ் பண்ணிட்டேன் அழுறியா? அதெல்லாம் இல்லை, இது என்னோட ஃபேவரட் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு, அது மேலே ஆகிப்போச்சு. அட்டி பாவி, இது கடி அழுகுறா? ஆமாம், இந்த ட்ரெஸ் அட்லீஸ்ட் தூக்கினாச்சும் போட்டிருக்கலாம்ல, பெட்டில் போட்டு இப்படி ஆகிப்போச்சு பாரு ஜங்குக்கா. படி அப்படின்றான். என்ன? கூட ஏதோ வேர்ஜின் போச்சு பொண்டாட்டி ஃபீல் பண்ணுறா, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம இப்படி பண்ணிட்டோமேன்னு பார்த்தா ட்ரெஸ்ஸு போச்சுன்னு அழுகுறா. ஏய் வெக்கங்கட்டவளே, என்ன அப்போ? எனக்கு ட்ரெஸ் தான் முக்கியம், அது எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன் தெரியுமா, அது ஆஃபர்லாம். எடே ஓடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு அப்படியே அவன் ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்ணிருக்கான். நீங்கண்ணா எங்கே போகிறேன்? கீழே போகிறேன்டி, அம்மா அப்போதுலேருந்து கால் பண்ணிருக்காங்க, நான் போவேணாம்மா? ஜங்குக்கா இங்கே ஏறேன் பொண்டாட்டி, கீழே போகணும், இல்லைன்னா எங்கள் அப்பாங்காரன் கத்த ஆரம்பிச்சிருவான். நைட் நேரத்தில் எங்கேயும் ஊரை சுற்ற போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. நான் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்னா, எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம். சரியாடி, எதுக்கும் கதவை திறந்தே வச்சிரு, நான் வந்துடுறேன். ம், சரி, ஓகே. லவ் யூ ஜங்குக்கா. லவ் யூ பொண்டாட்டி, சாப்பிடு ஒழுங்கா, ஓகேவா? ம் ம், சரி, ஓகே. ஆஃப்டர் ஜங்குக்கும் அங்கேருந்து போயிடுறான். ஸோ அப்படி தான் கொஞ்சம் நேரம் போயிருக்கோம். ஸோ நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ ஜங்குக் நைஸாக உங்கள் வீட்டுக்குள்ளே வரான். ஸோ நீங்கள் தூங்குறத பார்த்தோன்னே அவனுக்கு எப்படி சிரிப்பு வருது. முழிச்சிட்ருக்கேன்னு சொன்னான், எப்படி தூங்கிட்டு இருக்கா? சரி இல்லாமா வேணாமா? இல்லை இல்லை, ஏற்கனவே டயர்டாக இருக்கா, நல்லா தூங்கட்டும்னு சொல்லிட்டு அவனும் பெட்டில் வந்து படுத்துக்கிட்டு உங்களை ஹக் பண்ணி படுத்துக்கிறான்.
ஸோ நீங்க சென்ஸ் பண்ணியிருப்பீங்க ஜங்குக் உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு. ஜங்குக் எப்போ வந்தா? இப்போ தாண்டி வந்தா. தூங்கல நீனு? ம் தூங்கிட்டு தான் இருந்தா. நீ வந்ததை நான் சென்ஸ் பண்ணிட்டு எந்திரிச்சிட்டேன். எப்படி இருக்க? ஆ புரியல. இந்த மாதிரி நம்ம ஹக் பண்ணி படுத்துருக்கப்ப எப்படி இருக்குன்னு கேட்டேன். அதான் தாண்டி இருக்குது. என்கிட்ட இவ்வளோ க்ளோஸா நீ பேசுறது எனக்கு ஏதோ ஒரு மாதிரியாவே இருக்குடி. இன்னொரு ஒன்று பண்ணலாமா? ஐயோ போடா அப்படின்னு சொல்லிட்டு நீ தூங்கிடுறீங்க. ஆனால் ஜங்குக்ண்ணா பொண்டாட்டி ஜங்குக் தூங்கு. ஜங்குக் எனக்கு தூக்கம் வருது. அதுக்கு அம்மா சீக்கிரம் வந்துடுவாங்க. அதுக்கு முன்னாடி எந்திரிச்சு போயிடுனா. ஏய் போகிறது இருக்கட்டும். லாஸ்ட் ரவுண்டு அப்படின்ட்டு கேட்குறான். நீங்கள் அப்படியே அவனை திரும்பி அவன் கண்ணதில் லைட்டாக சும்மா அடிக்கிறீங்க. ஏய் வலிக்குதுடி என்ன நீ பண்ணுற? அப்புறம் என்ன? லாஸ்ட் ரவுண்டு போதும்டா. ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி தாண்டா பண்ணுவேன்? உனக்கு போர் அடிக்காதா? ஏன்டி நம்ம இன்றைக்கி தான் ஸ்டார்ட்டே பண்ணோம். ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி பண்ணணும்னு கேட்குறா. இங்கே பாரு, எனக்கு போரே அடிக்காதுடி. உன் கூட பண்ணுறப்ப எவ்வளோ ரசிப்பேன் தெரியுமா? எவ்வளோ அழகாக இருந்த அப்போ பண்ணுறப்ப உன் ஃபேஸ் ரியாக்ஷன் இன்னும் என் மனசுக்குள்ளேயே இருக்குடி பொண்டாட்டி. அந்த அளவுக்கு அட்மையர் ஆகிட்டான் உன் மேலே. அந்த அளவுக்கு அப்சஸ்டும் ஆகிட்டான். ஒரே ஒரு வாட்டிடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உங்ககிட்ட வர்றான். அட்ரஸ் நீங்களும் சிரிக்கிறீங்க. அப்போ சரி என் பொண்டாட்டி ஒத்துக்கிட்டான்னு நான் புரிஞ்சுக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு அவங்க 2 ஹேண்டையும் அவன் ஒரு கையால் ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே உங்கள் கூட மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ 2 பேருமே அன்றைக்கி நைட் ரொம்ப அழகாகவே ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்படி தான் உங்கள் நாட்கள் போக ஆரம்பிக்குது. ஜங்குக்கு உங்களை மேடாக லவ் பண்ணிகிட்ருக்கான். அதே மாதிரி நீங்களும் தான். ஸோ தினமும் ஸ்கூல் விட்டு வரப்போ லேட்டாக வர்றது, ஜங்கு கூட ஊரை சுற்றி வர்றது, இப்படி தான் கொஞ்சம் நாட்கள் போயிட்டுருக்கு. ஆனால் உங்கள் அம்மாவுக்கு உங்கள் மேலே கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ அவங்க உங்களை ரொம்பவே நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் தனியாக நின்று ஃபோன் பேசுகிறது, அப்புறம் கீழ் வீட்டுக்கு சும்மா போயிட்டு வர்றது, இதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அப்படியே வெஜிடபிள் நறுக்கிட்டு உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் படிக்காமல் உட்காந்து ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா வயன் என்னம்மா படிக்கலையா நீனு? ஃப்ரெண்டுக்கிட்ட தான் டவுட் கேட்டுட்டு இருந்தா. அப்படியா? எங்க உன் ஃப்ரெண்டுக்கிட்ட நானும் பேசினேன், ஃபோனை கொடு அப்படின்னு சொல்கிறப்பா. அம்மா என்ன குட்ரி, நானும் பேசணும். நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவ்வளோ நேரம் டவுட் கேட்டுட்ருக்கா. அப்படி என்ன புரியாதது சொல்லு, நானும் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறப்பா. நீங்கள் அப்படி பயந்துக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் அம்மா எழுந்திரிச்சு வந்துட்டு ஃபோனை வாங்கிக்கிறாங்க. பார்த்தா வேற யாரும் பொண்ணு வாய்ஸ் தான் கேட்குது. பொண்ணா? ஆமாம், பொண்ணுக்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தா. என்ன என் மேலே நீ சந்தேகப்படுறியா? அப்பாட்ட சொல்லுவாண்ணா. இல்லடி அது பாருமா, இப்படிலாம் சந்தேகப்படாத. நான் லவ்லாம் பண்ண மாட்டேம்மா, ப்ராமிஸா. சரி பண்ணாமல் இருக்கிற வரையும் நல்லது தான். நீ சும்மா கீழ் வீட்டுக்கு போயிட்டு இருக்காதண்ணா. சரி ஓகே, இனிமேல் நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படியோ தப்பிச்சிடுறீங்க. பிகாஸ் உங்கள் ஃப்ரெண்டையும் கான்ஃபரன்ஸ் தான் போட்டிருப்பீங்க இந்த மாதிரி மாட்டிப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஜங்குக்கிட்ட தப்பிச்சிட்டோம் ஜங்குக்கா. என் ஃப்ரெண்டு நல்ல வேலை கான்ஃபரன்ஸ் காலில் இருந்தா. பரவாயில்ல இருக்கட்டும். அப்புறம் என்னடி அம்மா டவுட் பண்ணுறாங்களா அண்ணா? அப்படி தான் நினைக்கிறான். என்ன பண்ணுறதே தெரியல. கடைசி வரை மாட்டிக்காமலே இருக்கணும். மாட்டிக்காமலையா? ஏன்டி எனக்குன்னா ஒரு நாள் மாட்டிக்க தாண்டி செய்வோம். அது அப்புறம் பார்த்துக்கலாம் ஜங்குக்கா, இப்போ வேணாம். கொஞ்ச நாள் போட்டும். மாட்டிக்கிட்டேன்னா நான் ரொம்ப பயப்படுவேன். எங்கள் அம்மா செம்மையாக அடிப்பாங்கண்ணா. அதுக்கு மேலே எங்கள் அப்பா கோவமாவார். அவருக்கு லவ்னா சுத்தமாக பிடிக்காது தெரியுமா? என்ன லவ்னா பிடிக்காதா? எங்கள் அப்பாவுக்கு லவ்னா பிடிக்காது. அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக அரேஞ்ச் மேரேஜ் தான். அதே மாதிரி எங்கள் அம்மா ஃபேமிலியும். ஸோ எங்கள் ஃபேமிலியில் லவ் மேரேஜ்ன்றது எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டம். அப்படியா? அப்புறம் உங்கள் வீட்டில் ஒத்துக்கல என்ன பண்ணுவா? ஒத்துக்கலன்னா கடைசி வரை கேட்டுகிட்டே இருப்பேன். கேட்டுட்டு தான் இருப்பியா? ஓடி வர மாட்டியா? ஓடி வரதா? அதெல்லாம் மாட்டேன். அப்பாவுக்கு கஷ்டமா இருக்கும்ல. அப்போ என்ன கஷ்டமா இருக்குமே என் கூட இல்லைண்ணா? இல்லை அப்படிலாம் எதுவும் ஆகாது. அப்பா கண்டிப்பாக ஒத்துப்பாரு. நீ எதுவும் ஃபீல் பண்ணாதண்ணா. எனக்கு என்னமோ தெரில, அவளை என்னை கழட்டி விடணும் மட்டும் நினச்சா அவளை உன்னை கொண்டுட்டு நானும் செத்துருவேண்டி. இல்லை நான் ஏன் அவளை கழட்டி விட போகிறேன்? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ தான் என் கூட இருக்கணும். பிகாஸ் நம்ம 2 பேருக்குள்ளே எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதை மீறி நான் எவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்? ஏன் சொல்ல? சரி ஓகே சரிடி, நான் ஃபோனை வைக்கிறேன்.
அப்புறமா பேசுறேன்னா ஜங்குக்கா என்னடி இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போறாங்க நானும் போவா இல்ல வேணாம் ஏன் வேணாம் வேணாண்டி உனக்கு எங்கே போனால் சொல்லி நான் கூப்பிட்டு போகிறேன் இல்லை ஆக்சுவலி எங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ஸ் வரப்போதா ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக போகிறோம் ஜங்குக்கா வீட்டில் கூட பர்மிஷன் வாங்கிட்டேன் இப்போ உங்ககிட்ட தான் வாங்கணும் ப்ளீஸ் சொல்லலாம் பாய்ஸ் வராங்களா அது சொல்லுடி பாய்ஸ் வராங்களா இல்லை ஒன்லி கேர்ள்ஸ் சரி எத்தனை மணிக்கு கிளம்புற காலைல ஒரு 10 மணிக்கு சரி நானே கூப்பிட்டு போகிறேன் முடிஞ்சிட்டோடனே கால் பண்ணி நானே வந்து கூப்பிட்டு போகிறேன் நான் சரி ஓகே ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இது பண்ணிடுறீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படி தான் அன்றைக்கி டே போயிருக்கோம். ஸோ அப்படி தான் நெக்ஸ்ட் டே ஆயிருக்கும். இந்த பக்கம் பார்த்தா நீங்கள் அழகாக க்யூட்டாக ரெடி ஆகிட்டு ஜங்குக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க அவங்க ஸ்ட்ரீட்டோட கார்னர் கிட்ட. ஜங்குக்கு அப்படியே பைக் எடுத்து வந்து நிப்பாட்டான். ஏடி பொண்டாட்டி யாரும் இல்லைல்ல அங்கே யாரும் இல்லை நீ தைரியமாக ஏறி உட்காருனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு முன்னாடி உட்காந்துக்கிறீங்க. அப்படியே உங்கள் ஷாலை வச்சு உங்கள் ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணிக்கிட்டு ஜங்குக்கு பேக் ஹக் பண்ணி உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து கால் வருது. ஹலோ வாயின் எங்கே இருக்கா? நான் வந்துட்டுருக்கேன், நீங்களும் எங்கே இருக்கீங்க? நாங்கள் அது ரெசார்ட் கிட்டே வந்துட்டோம், கொஞ்சம் சீக்கிரமா என்ன சரியா அதான் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இது பண்ணுறீங்க. ஆஃப்டர் ஜங்கு அப்படியே அந்த ரெசார்ட் கிட்ட உங்களை இறக்கி விடுறான். சரி ஓகே ஜங்கு நான் கிளம்புறேன். ஏய் பத்திரமா என்ன சரியா? சரி ஜங்குக்கா. அம்மா நீ எங்கே போகிற? எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது, நான் அட்டன் பண்ண போகிறேன். என்ன ப்ராப்ளமாக கால் பண்ணுறீ சரியா? ஓகே ஜங்கு. அயன் இன்னொரு டைம் கேட்குறேன், பாய்ஸ் யாரும் இல்லைல்ல? இல்லை பாய்ஸ் யாரும் இல்லை, ஒன்லி கேர்ள்ஸ் பார்ட்டி தான். யா ஓகே என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உங்களை விட்டுட்டு போயிடுறான். அப்போஸ் நீங்கள் அங்கே வந்து பார்த்தா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாரும் தான் இருக்காங்க. அதில் ஒரு பையன் வந்துட்டு வயன் உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிருக்குதுடி? இல்லை ஜான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, வீட்டில் வேலை. என்னடி உனக்காக அவ்வளோ நேரமாக வெயிட் பண்ண முடியும்? சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்காங்க. எல்லாருமே அந்த பார்ட்டி ஹால்குள்ளே போகிறாங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ யாருக்குமே 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகலை தான், பட் சில பேர்லாம் ட்ரிங்க் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு ஜோயாவும் வந்துட்டு வயன் ட்ரை பண்ண அப்படின்னு சொல்கிறான். நீங்களாம் இல்லைல்ல என் ஆளுக்கு தெரிஞ்சது எனக்கு கொன்றுவான், அதான் அவன் இல்லைல்ல ட்ரை பண்ண. இல்லடி சாயங்காலம் கூப்பிட்டு அவன் தான் வருவான். வயன் ரொம்பலாம் அடிக்க வேணாம், கொஞ்சமாக அடி என்ன சரியா? இல்லைல்ல எனக்கு பயமாக இருக்கு, நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் இது பண்ணிகிட்டே இருக்கீங்க. இந்த பக்கம் ஜான் வந்துட்டு அப்படி ஜோயா பார்த்துட்டு அவளை குடிக்கவைன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கான். ஆஃப்டர் ஜோயா வந்துட்டு வயன் என்ன வயன் இதெல்லாம் ட்ரை பண்ணாமல் எப்படி? லைஃப்பில் இதெல்லாம் எப்போ நமக்கு கிடைக்கும் சொல்லு? உன் ஆள் கண்டிப்பாக உனக்கு குடிக்கலாம் விட மாட்டான். அட்லீஸ்ட் அவனுக்கு தெரியாமனாச்சும் ஒன் டைம் ட்ரை பண்ணா செம்மையாக இருக்கும் வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிரெயின் வாஷ் பண்ணிருக்கா. நீங்கள் அப்படியே இந்த கிளாஸை கையில் வச்சுட்டே இருக்கீங்க. அப்போ ஜான் வந்துட்டு வயன் ட்ரை பண்ண வயன் நாங்களாம் இருக்கோம் தானே, உனக்கு எதுவும் ஆகாமல் நாங்கள் பார்த்துக்குறோம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்களும் குடிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் தான் குடிச்சிப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா ஜான் உங்களை உட்கார வச்சுட்டு நிறைய குடிக்க வைக்கிறான். நீங்கள் ஒரு கட்டத்தில்னா செம்மையாக மட்டே ஆயிட்டீங்க. அப்படி ஜான் பார்க்குறான், ஏடி ஃபுல்லாக குடிச்சிட்டியா? ஆமாம் எனக்கு தலை வலிக்குது ஜான். எதுக்கு இப்படி பண்ண? எதுக்கா உன் கூட மேட்ரு பண்ணதாண்டி. என்ன இப்படி பேசுகிறா? என் ஜங்குக்கு தெரிஞ்சது ஒன்று கொன்றுவான். அவனுக்கு அதெல்லாம் தெரியாது, ஏன்னா அவங்க இல்லைல்ல எப்போ பார்த்தாலும் பின்னாடியே சுற்றிக்கிட்டு கடுப்பேத்துறான்டி. அவனுக்கு முன்னாடி நான் தாண்டி உனக்கு காதலிச்சிட்டு இருந்தான், அது உனக்கு தெரியலையா? வயிறு மாதிரி அவனை லவ் பண்ணிருந்தா. பாரு எனக்கு மட்டும்தான் சரியா? இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்க போகிறோம். இல்லை நான் என் ஜங்குக்கு துரோகம் பண்ண மாட்டேன், கையை விடு. ஏய் நாடி கையை விடு மயிரை விடுன்ட்டு வாடின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்கிக்கிறான். நீங்கண்ணா அடிக்கிறீங்க, என்னை விடு எனக்கு ஒன்று பிடிக்கல ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கீங்க. அவனா உங்க வாயை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே அவங்க ரூம் கூட்டு போயிடுறான். இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. இதில் ஜோயாவும் ஹெல்ப் தான், பிகாஸ்
அவன் வந்துட்டு கொஞ்சம் மணி தரேன்னு சொல்லியிருப்பான் ஜோயாவுக்கு. அதனால அவளும் ஹெல்ப் பண்ணியிருப்பா. ஸோ இப்போ பார்த்தா ஜங்குக் கிட்ட இருந்து உங்களுக்கு கால் வந்துட்டுருக்கு. இப்போ ஜோயா அப்படியே அட்டன் பண்ணுறா. ஹலோ, என்னங்க இருக்கா? பார்ட்டி முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் வெளியே வரவே இல்லை. அவள் அப்போவே கிளம்பி போயிட்டாளே. கிளம்பி போயிட்டாளா? என்கிட்ட சொல்லலாம்லையா? ஆமாம், லைட்டாக கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணியிருந்தா, ஃபோனை கூட இங்கேயே விட்டுட்டு போயிட்டா. நான் போய் கொடுத்துட்டு வரணும். தனியாவா போனா? இல்லை இல்லை, அது அது எங்கள் கூட படிக்கிற பையன் கூட கூட்டு போனா. யாரு? பசங்களாம் வந்தாங்களா? ஆமாம், பசங்க வந்தாங்களே, அது உங்களுக்கு தெரியாதா? இல்லை இல்லை, எனக்கு எதுவும் தெரியாது. போயிட்டாளா? அவள் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறான். அவ்வளோதான். எங்கள் பக்கம் ஜங்குக்னா செம்ம காண்டாகுது. உங்கள் மேலே இவ்வளோ கோபமாக இருக்கான், நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு. இதே சைட் பார்த்தா ஜான் வந்துட்டு அப்படியே உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண வந்துட்டுருக்கான். ஆனால் நீங்கள் அவனை கிட்ட கூட நெருங்க விட மாட்டேன்றீங்க. இங்கே பாரு, என் ஜங்குக்கு தெரிஞ்சது உன்னை சும்மா விட மாட்டான். அவன் உன்னை வந்து கொன்றுவான். ஏய், வரப்பா வரட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் கொண்டாலும் பரவாயில்லடி, ஒருத்து தான் நான் சாகுறதுக்கு. உன்னை தொட்டுட்டு சாகுறல்ல. நீங்கள் பாரு, நான் எதுவும் பண்ண மாட்டேன், லைட்டாக தான், சரியா? ரேர் வாட்டி உன் கூட மேக் அவுட் பண்ணும். அது எனக்கு ரொம்ப நாள் ட்ரீம் டி. எப்படி தெரியுமா இருப்ப? அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் டி அப்படின்னு சொல்லிட்டு ஜான் அவங்க அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு இருக்கான். நீங்கள் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டே இருக்கீங்க. அப்போ யாரும் அந்த கதவை தட்டிட்டு இருக்காங்க. என்ன மயிரா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே டோரை வந்து ஓப்பன் பண்ணுறான். அங்கே நிற்கிறது பார்த்தா அவனோட ஃப்ரெண்டு தான். டே மச்சான், என்ன பண்ணுறா? வாடா போகலாம். என்னாச்சு? டே, போலீஸ் வந்துருச்சுடா, நம்மளாம் ட்ரிங்க் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு எவனோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான்டா. கிளம்பலாம் வா. டே, இவ அங்கேயே கிடக்கட்டு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எல்லாரையும் விட்டுட்டு போயிடுறாங்க. அங்கே இந்த சைட் பார்த்தா உங்கள் அம்மா கால் வருது. ஹலோ, நீங்கள் வயனோட அம்மாவா? ஆமாம், நீங்கள்? நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம். உங்கள் பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கா. என்னாச்சு? என்ன பண்ணா? முதல்ல நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் உங்கள் அம்மாவும் அங்கே போயிருப்பாங்க. அங்கே பார்த்தா நீங்கள் ஒரு மாதிரி போதையில் இருக்கீங்க. அவங்க பார்த்துட்டு, என்னாச்சு என் பொண்ணுக்கு? ஒன்றும் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டியில் ட்ரக் யூஸ் பண்ணியிருக்காங்க, தென் நிறைய ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் தப்பிச்சு போயிட்டாங்க, இவங்க மட்டும் தான் இருந்தாங்க ஒரு ரூம்குள்ளே. ஏன்னா நத்திங், எதுவும் ஆகலை, அதுக்குள்ளேயே நாங்கள் வந்துட்டோம். பொண்ணை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. இப்போ இருக்க சொசைட்டியில் கேர்ள்ஸ்க்கு அவ்வளோவா சேஃப்டியே கிடையாது. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்கண்ணா. தென் இனிமே இந்த மாதிரி அவங்க எதுவுமே பண்ணாத மாதிரி கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நீங்கண்ணா ஒரு மாதிரி ஆயிட்டீங்க, லைட்டாக போதை தெளிஞ்சிருச்சு. உங்கள் அம்மா வந்துட்டு உங்களை செம்மையாக திட்டிட்டு இருக்காங்க. உனக்கு அறிவு மாதிரி இருக்கா இல்லையா? நீ என்ன சொன்னா? ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட போகிறேன் தானே சொன்னா, அது இப்படி அடி பண்ணிட்டு வருவா? அம்மா, அது சோயா தான். என்ன சோயா மயிருன்ட்டு, வீட்டுக்கு வாடி, உன்னை பார்த்துக்கிறான் அப்படின்ட்டு உங்கள் அம்மா வந்துட்டு அப்படியே உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்படியே உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. தென் இப்போ நீங்கண்ணா ரூம்குள்ளே தான் இருக்கீங்க. உங்களை செம்மையாக திட்டிட்டு இருக்காங்க. உனக்கு செல்லம் கொடுத்து நான் ரொம்ப கெடுத்துட்டேன்டி. கொஞ்ச நேரம் விட்டு இருந்தேன்னா உன்னை எவனா இதெல்லாம் பண்ணியிருப்பாண்டி. கூட உனக்கு பயமே இல்லைல்ல? அது எனக்கு தெரியலம்மா, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு நினச்சிதாம்மா அப்படி பண்ண. அங்கே யாருமே கிடையாது, உன்னை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க தெரியுமா? கரெக்டான டைமுக்கு போலீஸ் வரலன்னா உன் லைஃப் என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லைவா என்ன உனக்கு? எங்களுக்கு இருக்க நீ ஒரே பொண்ணு, நீ உன் லைஃப் என்ன ஆச்சு நாங்கள் ரெடி பண்ணுவோம். சாரிம்மா, நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது, எல்லாம் ஏன் தப்பு தான். ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி தான் போன நம்பி, ஆனால் இப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலம்மா. ஐம் சாரிம்மா. பேசாத என்கிட்ட, இனிமேல் பேசாதீ என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை திட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்கண்ணா செம்மையாக அழுதுட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் ஃபோனை தான் தேடுறீங்க. பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் வருது, ஃபோனை அங்கே பார்ட்டிலேயே விட்டுட்டுன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு லேண்ட்லைன் மூலமாக ஜங்குக்கு கால் பண்ணுறீங்க. ஜங்குக்கு பார்த்தா உங்கள் ஃபோனை எடுக்கவே இல்லை. அவனுக்கு தெரியும் உங்கள் லேண்ட்லைன் நம்பர் தான். நீங்கண்ணா தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு கட்டத்தில் உங்களுக்கு வெறுப்பாய் போச்சு. சரி அப்படியே விட்டுறீங்க. ஏன் ஜங்கு கால் பண்ண எடுக்க மாட்டேன்றான்? ஒரு வேலை நான் பண்ண தப்ப உனக்கு தெரிஞ்சிருச்சா? எனக்கு தெரியும் என் ஜங்குக்கு என்ன நம்புவான். நம்மக்கிட்ட பேசணுமே. ஜங்கு, எனக்கு நீ வேணும், என்னை இப்போ நீ கம்ஃபர்ட் பண்ண வேணும் ஜங்குக்கா அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க. அப்போ யாரோ உங்கள் டோரை நாக் பண்ணுறாங்க. பார்த்தா அது ஜங்கு அப்படியே உங்கள் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே வரான்.
வந்த உடனே நீங்க அவனை டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கா, எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டாங்க ஜங்குக்கா. நான் கரெக்ட் டைம்ல போலீஸ் பாட்டு வரல, என் லைஃபே போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அழுதுட்டு இருக்கீங்க. ஜங்குக்கா அப்படியே உங்களை புஷ் பண்ணிட்டு, ஏய் என்னை தொடாதடி. ஜங்குக்கா, சி தொடாத. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன ஏமாத்திட்டு போயிருப்ப? சொல்லுடி. நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி கேட்டேன் பசங்க வராங்களான்ட்டு. என்ன சொன்ன? இல்லை ஜங்குக்கா, முதல்ல கேர்ள்ஸ் பார்ட்டி தான் சொன்னேன். அந்த பையன் அப்படி வந்தான், எப்படி வந்தான்? இல்லை ஜங்குக்கா, அது ஃப்ரெண்ட்ஸ் தான். என்ன ஃப்ரெண்ட்ஸை மயிருன்ட்டு? அதே ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ அவனை என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுதா? கொஞ்சம் கூட என்கிட்ட போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவனு தோணலைல்ல. உங்ககிட்ட நான் உண்மை தானே இருந்தேன். நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு எல்லாத்தையும் விட்டு சொல்லிட்டு தானே இருப்பேன். ஆனால் உனக்கு தோணலடி. ரிலேஷன்ஷிப்னா ட்ரூவாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா என்ன மயத்துக்கு ரிலேஷன்ஷிப்பில் நீ இருக்க? இல்லை ஜங்குக்கு நான் வேணும்ட்டு என்ன வேணும்ட்டு பண்ணல, மயிருன்ட்டு பண்ணல. எனக்கு அசிங்கமாக இருக்கும் என்னோட பார்க்க கூட, அவ்வளோ அசிங்கமாக இருக்கு. சி, பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணை போய் நான் லவ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. ஜங்குக்கா எப்படி பேசுறேன், கஷ்டமா இருக்கு ஜங்குக்கா. நான் பண்ணது தப்புதான், அதுக்காக இப்படிலாம் பேசாது. என்னை விட்டு போகணும்னு நினைக்காது ஜங்குக்கா. இங்க பாரு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. எப்ப நீ என்கிட்ட பொய் சொல்லிட்டு அந்த மாதிரி இடத்துக்கு போனியோ அப்படியே முடிவு பண்ணிட்டேன். நீ அவன் கிடையாது, நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சு வயன். எவ்ரிதிங் இஸ் ஓவர் வயன், லெட்ஸ் பிரேக் அப். ஜங்கு, நான் சொல்லிட்டேன்ல, அவ்வளோதான், பிரேக்கப் பண்ணிக்கலாம். உன்ன மாதிரி ஒரு பொண்ணா என் லைஃப்பில் நான் மீட்டே பண்ணியிருக்க கூடாது. ஏமாத்திட்டேன்டி. சின்ன பொண்ணாக இருக்க, இன்னசென்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு லவ் பண்ண. நீ இன்னசென்ட்லாம் இல்லை, நீ எப்படி சொல்கிறது, ரொம்ப மோசமான கேவலமான பொண்ணுடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உங்கள் கேரக்டரை ரொம்பவே திட்டி விட்டுட்டு உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிருப்பான். ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்கள் ஜங்கு கிட்ட பேச ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் ஜங்குக்னா உங்க கூட பேசக்கூட மாட்டிருந்திருப்பான். ஸோ உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருந்திருப்பான். பிகாஸ் நீங்கள் இந்த மாதிரி பண்ணது. ஆஃப்டர் ஜங்குக்கும் ஜாப் கிடச்சி அவன் வந்துட்டு ஃபாரின் போயிருப்பான். அப்போ கூட நீங்கள் அவன்கிட்ட பேச ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் அவங்கக்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசியிருக்க மாட்டான். இப்படியே தான் ஒரு 2 years பாஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நீங்களும் அந்த இடத்துலேருந்து காலி பண்ணி வேற ஒரு வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஸோ இதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டுனா அடிப்பாவே இப்படி அடி பண்ணா, அது என்ன எனக்கு ஆர்வத்தில் அப்படி பண்ணிட்டேன்டே. ஆனால் அவன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்லை. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவன் என் கூட இருப்பான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். பட் நான் பண்ணது தப்பு தான். ஆனால் அவன் என்ன புரிஞ்சுருந்துருக்கலாம். ஏய் ஃபஸ்ட்டு பண்ணது தப்பு, நீ அவன்கிட்ட ஏன் போய் சொன்னான்? இல்லடி, ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்ல சொன்னாங்க, அதான் சொன்னேன். பத்தியா, உன் ஃப்ரெண்ட்ஸ் பேச்சை கேட்டு நீ உன் ஜங்குக் பேச்சை மறந்துட்டு தானே? நீ மட்டும் அவன்கிட்ட உண்மையாக சொல்லியிருந்தனா அவன் கூட நாச்சு இருந்திருப்பான்ல, உனக்கு எதுவுமே ஆகாமல் பார்த்துருப்பான்ல. அன்னைக்கு உங்கள் அம்மா போலீஸ் ஸ்டேஷனும் வந்திருக்க மாட்டாங்கல்ல, அதே மாதிரி நீனும் போயிருக்க மாட்டல்லடி. எனக்கு புரியுது தான், நான் பண்ணது தப்பு தான், எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் என் ஜங்குக்கு என் கூட இருந்திருக்கலாம்ல. நீ ஒருத்தி சும்மா அதுவே சொல்லிட்டு இருக்காத. பாரு, உன் மேலே தான் அதிகமான தப்பு இருக்கு ஜங்குக்கு மேலே விட. ஜங்குக்கு உன்னை புரிஞ்சிருந்துருக்கலாம், உன்னை கம்ஃபர்ட் பண்ணியிருக்கலாம். பட் அவனுக்கு கோவம் இருந்திருக்காதா சொல்லு? லவ் பண்ண பொண்ணு இப்படி நம்ம கிட்ட போய் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நியாயமா பசங்களுக்கு வர்ற கோவம் தான் அது உன் மேலே அதிகமாக வந்துருச்சு. பிகாஸ் அவன் அந்த அளவுக்கு உன்னை லவ் பண்ணியிருக்கான்டி, அதனால தான் அவன் அப்படி பேசியிருக்கான். அதுக்காக நீ அவனை மறந்துட்டியா அண்ணா? மறக்கலடி, எனக்கு ஒரு மேலே லவ் இருக்க தான் செய்யுது. பட் நான் அவன் லவ்வுக்கு டிசர்வ் இல்லை, அதனால தான் ஒதுங்கிட்டேன். முதல்லலாம் அவனுக்கு நிறைய டைம் கால் பண்ணுவேன், நம்பர்லாம் கண்டுபிடிச்சி. பட் அவன் என் வாய்ஸை கேட்டவொடனே கட் பண்ணிவிடுவான். அப்பயே புரிஞ்சு போச்சு அவன் நம்மளுக்கு கிடையாதுன்ட்டு. ஆனால் இன்றைக்கி என்னால் எதிர்பார்க்க முடியல. என் ப்ரொஃபஸராக என் கிளாஸ்க்கு வந்திருக்கான். இது அகெயின் ஏன் லைஃப்பில் வந்தான்னு சொல்லிட்டு என்னால் நம்ப முடியலடி. எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் புலம்பிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு, வயன் என்னாச்சு? ஒன்றா ஜான் ஜங்குக் சார் கூப்பிட்டாரு, கேபின் வர சொன்னார். என்னையவா? ஆமாம் ஒன்னதான் அப்படின்னு சொல்லிட்டா. ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்களும் அங்கே போகிறீங்க. ஸோ ஜங்குக் அங்கே உட்காந்துட்டு அவனோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கான். மே கமின் சார்? யாவன் உள்ளவா? கூப்பிட்டீங்களா சார்? ஆமாம் கூப்பிட்டேன்.
எனக்கு ஈவினிங் ஃப்ரீயாக இருக்கியா? ஆ ஈவினிங் ஃப்ரீயாக இருக்கியாடி? புரியல. என்ன கேட்க பாருங்க? ஏய், உனக்கு நான் யாருன்னு தெரியாதா? தெரியும். யார் உனக்கு? நான் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். எக்ஸா? ஆமாம், நீங்கள் தானே சொன்னீங்க பிரேக்கப் பண்ணியாச்சு, உனக்கு எனக்கும் எதுவும் கிடையாதுன்ட்டு. நான் சொன்னேன்னா அப்படியே விட்டுருவேன். அதான் நான் கால் பண்ணதுக்கு மெசேஜ் பண்ணதுக்கு எந்த ஒரு ரிப்ளையும் இல்லைல்ல. அதான் முடிவு பண்ணேன் நீங்களும் என்னை மறந்துட்டீங்க போலன்ட்டு. அதனால நானும் உங்களை மறந்துட்டேன். மறந்துட்டியாடி? மறந்துட்டேனா? நான் கொடுத்த செயினை மட்டும் ஏன்டி இன்னும் கழுத்தில் போட்டுட்ருக்க? ஆ அது 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 என்னோட இஷ்டம். நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன இப்போ பிரச்சனை? இப்போ எதுக்கு ஈவினிங் ஃப்ரீயாக இருக்கேன்னு கேட்குறீங்க? அது ஒன்றும் இல்லை, நான் பொண்ணு பார்க்க போகிறேன். அதான் உன்னை கூப்பிட்டு போயிட்டு உன்னோட அழகா இருக்காளா இல்லையான்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணதான். என்ன? ஆமாண்டி, எனக்கும் வயசாகிட்டே போயிட்டுருக்கு. வீட்டில் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. சரி, எனக்கு ஒரு பொண்ணு ஃபிக்ஸ் ஆகிருக்கா, அவளை பார்க்கறதுக்காக தான். என்ன ஓகேவா உனக்கு? வரியா? இல்லை இல்லை, எனக்கு வீட்டில் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். என்னம்மா? சாருக்காக இது கூட பண்ண மாட்டியா? இல்லை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. இந்த பக்கம் பார்த்து ஜங்குக்கு நான் சிரிச்சிட்டு இருக்கான். கஷ்டமாயிடுச்சடி உனக்கு எனக்கு கல்யாணம்னு சொன்ன உடனே? அப்படியே கிளாஸ்ல நான் யாருன்னு தெரியாத மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பாரு, எனக்கு கல்யாணம்னு சொன்னோடனே அப்படி கிட்டேயோ சத்து. சரி, சாயங்காலம் பார்த்துக்கிறோம் ஒன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் இது பண்ணிடுறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. பார்த்தா உங்கள் வீட்டில் இன்னும் பரபரப்பாக இருக்குது. ஃபேமிலி ரிலேஷன்ஸ்லாம் வந்திருக்காங்க. மா, என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குதுன்னா புரியல. என்ன கேட்க வர? உங்ககிட்ட காலைல என்ன சொன்னா? நீ என்ன சொன்னீங்க? உன்னை பொண்ணு பார்க்க வராங்க தானே சொன்னா. மண்டே ஆடிட்டு போனா இப்போ மறந்துட்டியா என்ன? ஓ அம்மா, அண்ணா நான் தான் சொன்னேனே, நான் இப்போ தானே காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே என்ன கல்யாணம்? அதுக்குள்ளே என்ன கல்யாணமா? இங்கே பாரு, நல்ல இடம் வந்துச்சு. அதுவும் இல்லாமல் பையன் ரொம்ப தெரிஞ்சவன் வேற. என்ன தெரிஞ்சவங்க? உன்னா இதை ஒன்று சொல்லிடுங்க. எனக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நீ பாரு, வாயை உடச்சிருவேன், உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா உள்ள அனுப்புறாங்க. நீங்கண்ணா உள்ள வந்து பார்த்தா உங்க சித்தி பெரியமாலாம் உட்காந்துட்டு, என் தங்க குட்டி போய் மூஞ்சி கை கல்லாம் கழிட்டு வாங்க, சித்தி சேலை கட்டி விடுறேன். என்ன? இல்ல இல்ல, நானும் போக மாட்டேன். போமா, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல எல்லாரும் உங்களை கட்டாயப்படுத்தி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கண்ணா சித்தி என்ன சித்தி பண்ணிட்டு இருக்கீங்க? கல்யாணம் எல்லாம் வாணி சித்தி, நான் ரொம்ப சின்ன பொண்ணு. என்ன பேசிட்டு இருக்கா? உன் வயசுல எனக்கு 2 குழந்தைங்க. நான் நல்லா தானே இருக்கிறேன். உனக்கு நல்ல மாப்பிள்ளை வந்திருக்கான். மாப்பிள்ளை கூட அழகா இருந்தாரு தெரியுமா? போட்டோல அப்படியே செக்கச்சவேன்னு உன்னோட அழகா இருந்தாரு. சித்தி அதெல்லாம் வேணாம் சித்தி, எனக்கு கல்யாணமே பண்ணிக்க பிடிக்கல. ஏன் பிடிக்கல? அது பிடிக்கல சித்தி, அவ்வளோதான் அப்படின்னு நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் உங்க அம்மா வந்துட்டு, நீ பாருமா, அவ பேசிக்கிட்டே இருப்பா, அவளை ஒழுங்கா ரெடி பண்ணுங்க, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்துட்டாங்க கீழே அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வச்சு நீங்க கடுப்பா இருக்கீங்க. ஸோ இப்போ யார் வந்திருக்காங்கன்னா, ஸோ ஜங்குக்கோட ஃபேமிலி தான். அவங்கன்னா வாங்க உள்ள வந்துக்காருங்க. எப்படி இருக்கீங்க? திடீர்னு வந்துட்டு பொண்ணு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டோன்னே எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல. ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, இருக்கட்டும். ஜங்குக்கு தான் என்ன பிடிச்சிருக்குன்னா அப்போவே. சரி, கொஞ்ச நாள் போட்டோம்டா, காலேஜ் போட்டோம், அப்புறம் பேசிக்கலான்னோம். அதான் பேசலாம் முடிவு பண்ணிட்டோம். நல்ல ஜங்குக்கு ரொம்ப நல்ல பையன். கீழ் வீட்டில் இருக்கிறப்ப ஒயனை நல்லாவே பார்த்துக்கிட்டாரு. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஒயனை கட்டி கொடுக்கறதுக்கு. என்ன கொஞ்சம் சின்ன பொண்ணாக இருக்கா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், கல்யாணம் பண்ணி கொடுங்க, என் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறேன். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நீங்கண்ணா ஜங்குக்கு எனக்கு பொண்ணு பார்க்க போயிருப்பான்ல, அந்த பொண்ணு கண்டிப்பாக அழகாக தான் இருப்பா என்னை விட. நானும் யாரோ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். கடைசியில் நான் கூட சேரும்னு எதிர்பார்த்தா இப்படி ஆகிப்போச்சு என் டெஸ்டினி. ஜங்கு, எனிவேஸ் நீ ஹாப்பியாக இரு. நான் உனக்கு டிசர்வ் இல்லை தான், பிகாஸ் நான் உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ உங்கள் சித்தி வந்துட்டு, வயன் வா வெளியே போகலாம். என்ன? நான் வரல, வாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ உங்கள் கையில் காஃபி குடிச்சிட்டு எல்லாருக்கும் கொடுக்க சொல்கிறாங்க. நீங்கள் தலையை கீழே குனிஞ்ச மாதிரியே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ போயிட்டு ஒவ்வொருத்தருக்கும் காஃபி கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ ஜங்கு கிட்ட வரீங்க. இன்ன வரையும் அவன் ஃபேஸை பார்க்கவே இல்லை. ஜங்குக்னா ஓய் அப்படின்றான். நீங்கள் இப்போ தான் அவனை ஃபேஸ் பார்க்குறீங்க. பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆகிட்டீங்க.
என்னடி இப்போ ஆகுறா? ஆ நீங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா பொண்ணு பார்க்க தான் வந்திருக்கா. யாரா? ஆ உங்க அம்மாவை. ஒன்றை தாண்டி மயிறு. என்ன சொல்றீங்க? அம்மா உன்னை தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொன்னோன்னே உங்களுக்கு என்ன ஆச்சரியமா போயிடுச்சு. அப்படியே நீங்க அவனை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆஃப்டர்ஸ் உங்க அம்மா வந்துட்டு வயன் உள்ள போ, ஆ உள்ள போடி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. இந்த பக்கம் அப்படியே உங்க அம்மா பார்க்குறாங்க. என்ன பொண்ணெல்லாம் பிடிச்சிருக்கா? ஆ பிடிச்சதுனால தானே பொண்ணு பார்க்கவே வந்தோம். எங்களுக்கு ஓகே தான், சீக்கிரமா கல்யாணத்தை வச்சுக்க வேண்டியதுதான். 1 மாசத்துலேயே அவன் வந்து ஆசைப்படுறான். சரி ஓகே, 1 மாசத்துல கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா அம்மா எல்லாம் ஓகே சொல்லிடுறாங்க. ஆஃப்டர்ஸ் அப்படியே என்கேஜ்மெண்ட்டும் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஜங்குக்கு உங்களுக்கு ரிங்கு போட்டு விட்டுருப்பான், நீங்க அவனுக்கு ரிங்கு போட்டு விட்டுருப்பீங்க. ஸோ அந்த இடைப்பட்ட காலத்துல ஜங்குக்கு உங்களுக்கு கால் பண்ணி பேசியிருக்கவே மாட்டான். உங்களுக்கே புரியல, என்னடா அது, அவனா பொண்ணு பார்க்க வந்தான், அவனா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா இப்போ கால் பண்ணா கூட எடுக்க மாட்டேன்றான். ஒரு வேலை என்ன ரிவாஞ்ச் எடுக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறானோ, அவனை நான் ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு இந்த ஃபேன் ஃபிக்ஷனில் வர மாதிரி இருக்கலாமா? ஐயோ போச்சு, என்னை போட்டு டார்ச்சர் பண்ண போகிறான். எனக்கு தெரிஞ்சு போச்சு, அவன் என்ன ரிவாஞ்ச் எடுக்கிறதுக்காகவே கல்யாணம் பண்ணிக்க போகிறான். பேசாமல் ஓடி போயிடலாமா? ஓடி போனால் எனக்கு பயமாக இருக்குமே. அப்படியே நீங்கள் நான் லூசு மாதிரி புலம்பிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே உங்கள் மேரேஜ் டேஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட நெருங்க ஆரம்பிக்குது. ஸோ ஒன்றா ஷாப்பிங் போகிறது எல்லாமே நடக்குது. பட் ஜங்குக்கு உங்ககிட்ட பேசல. நீங்கள் போய் பேசினாலும் 2 வேர்ட்ஸ் தான் பேசுவான். சரி ஓகே நல்லா இருக்கு, அவ்வளோதான், வேறு எதுவுமே பேசிக்க மாட்டான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தான் தோணுது. ஆஃப்டர் அப்படியே கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு நாள் இருக்கும். ஸோ எல்லாருமே அந்த மண்டபத்தில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. நீங்கண்ணா தூங்காமல் அப்படியே உங்கள் பெட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கால் வருது. ஸோ நீங்களும் அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ யாரு? ஏய் என் நம்பர் கூட சேவ் பண்ணல நின்று. ஆ இது உங்கள் நம்பரா? நியூ நம்பரா என்ன? ஓ தெரியாதா உனக்கு? ஆமாம்மா என் நம்பர் தான், சேவ் பண்ணி வச்சுக்கோ சரியா? ம் சரி. என்ன விஷயம்? தூங்கலடி நின்று? இல்லை தூங்கலை, இனிமே தான் தூங்கணும். சரி ஓகே, நல்லா தூங்குண்ணா, நாளைக்கு கல்யாணம், ஃப்ரெஷ்ஷாக இரு. ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை வச்சுருப்பீங்க. உங்களுக்குன்னா ஒன்றுமே புரியல, என்னடா நடக்க போகுது மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒன்று புரியுது, வாழ்க்கை என்னமோ ஒரு மாதிரி ஆக போகுதுன்னு சொல்லிட்டு மட்டும் அப்படியே தான் நைட் போயிருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களை அழகாக அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பர்பிள் கலரில் ஒரு சாரீ, பட்டு சாரீ. ஸோ செம்ம க்யூட்டாக இருக்கீங்க. ஸோ அப்படியே உங்கள் அத்தை உங்களுக்கு மாலையை போட்டு விட்டுட்டு அந்த கையில் அந்த பூங்கொத்தெல்லாம் கொடுக்குறாங்க. அத்தை என்னடி எவ்வளோ அழகாக இருக்க பாரு என் மருமக. இல்லத்த, அது எனக்கு கல்யாணம் வேணாமே, அம்மா கூட இருக்கோம். அம்மா தனியாக இருப்பாங்களா? அம்மா தனியாலாம் இருக்க மாட்டாங்க, அப்பா கூட இருப்பாங்க. கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் உன்னை வீட்லேயே வச்சுருக்க முடியுமா என்ன? நல்ல இடம்டி போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை வெளியே கூட்டிகிட்டு வராங்க. ஆஃப்டர் ஜங்குக்னா அங்கே தான் உட்காந்துட்டு இருப்பான் மணமேடையில். இவங்களை பார்த்து நக்கெல்லாம் சிரிச்சிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அவன் இப்படி பார்க்குறான், ஒரு வேலை சைக்கோ ஆயிட்டானா என்ன அப்படின்னு தான் இருக்கு. நீங்கள் அப்படியே வந்து உட்காடுறீங்க மணமேடையில். பார்த்துட்டு டாடி அழகா இருக்கிறா? ரொம்ப தேங்க்ஸ். என்ன இதை பார்த்து பயப்படுறா? இல்லை 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 அப்படிலாம் கிடையாது, நான் பயப்படலை. பார்த்தாலே தெரியுது பச்சையா, மேக்கப்லாம் கலைஞ்சிட போகுதுடி, அப்படியே வேறு தூத்துது பாரு அப்படின்னு சொல்லி இவங்களை கலாய்ச்சிட்டு இருக்கான். ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படி தான் கொஞ்ச நேரம் போயிருக்கோம். இப்போ அப்படியே ஜங்கு கிட்ட தாலி எடுத்து கொடுக்குறாங்க. அவன் அப்படியே உங்கள் கழுத்தில் கட்டிட்டு ஸோ அப்படியே உங்கள் நெத்தியில் குங்குமம் வைக்கிறான். உங்களுக்கு இங்கன்னா செம்மையாக நடுங்கிட்டு இருக்கீங்க, என்ன நடக்க போதும்ன்ட்டு தான். ஸோ அப்படி தான் கொஞ்ச நேரம் போயிருக்கோம். ஸோ எல்லாருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, ஸோ அங்கேருந்து கிளம்புறது. இப்போ நீங்களும் ஜங்குக்கும் அப்படியே காரில் வந்துட்டுருக்கீங்க. கொஞ்சம் தள்ளி உட்காந்துட்ருக்கீங்க. அவன் வந்து உங்கள் கிட்ட உட்கார பார்க்குறான். ஆனால் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போகிறீங்க. ஏய் என்ன பண்ணுறா? நான் தான் அவன் கிட்ட வரல, ஏன்டி தள்ளி போகிறா? இல்லை வேணாம். என்ன வேணாம்? ஏன் உன் பக்கத்தில் எப்படிலாம் உட்காந்தது இல்லையா அண்ணா? வயிறு மாதிரி பண்ணிருக்கா, நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறான். ஏய் என்னடி தாண்டி உனக்கு பிரச்சனை? நான் எப்படி பார்த்தா நான் தாண்டி இதெல்லாம் பண்ணிருக்கணும், என்னமோ நீ பண்ணிருக்கா? நீ என்ன புரியல பாரு, எனக்கு என்ன, எனக்கு கல்யாணம் பண்ணது உனக்கு பிடிக்கலையா? எனக்கு அதெல்லாம் பிடிச்சிதான் இருக்கு. அண்ணா எப்படி நீ திடீர்னு வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிற, அதுதான் எனக்கு டவுட்டாக இருக்கு. நீ தானே சொன்ன உன்னை என் லைஃப்பில் எப்பவுமே பார்க்க மாட்டேன், நான் உன்னை இனிமேல் லவ்வே பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஆனால் திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன நீ பழி வாங்க போறியா ஜங்குக்கா? ஏய்
என்னடி சொல்கிறா? பழி வாங்க போகிறேனா? இல்லை இல்லை, எனக்கு தெரியும். அவன் லவ்வர் இப்படி ஏமாத்தினா ஹீரோ வந்துட்டு இப்படி தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார். போட்டு அடிக்கிறது, செக்ஷுவலாக டார்ச்சர் கொடுக்கறது, அந்த பொண்ணை ரொம்ப கொடுமைப்படுத்துவார். நீ அந்த மாதிரி தானே பண்ண போகிறா? ஏச்சி ஆயமோட என்ன பேசுது பாரு. ஏய், நான் பார்த்தா அப்படியே தெரியுது மயிறு. இல்லை இல்லை, நீ நடிக்காத, எனக்கு தெரியும் நீ அப்படித்தான். ஏய், நான் பார்த்தா சைக்கோ மாதிரி தெரியுது அடி மயிறு. நீ சாவடிக்க போகிறேன் பாரு. என்கிட்டே சொல்கிறா பாரு, நான் அவனை பழி வாங்குறதுக்காக கல்யாணம் பண்ணனா? ஏண்டி, நான் லவ் பண்ணிருக்கேன்டி, எனக்கு எப்படி மனசு வரும் உன்னை பழி வாங்குறதுக்கு? என்ன லவ் பண்ணுறியா? ஆமாண்டி, நான் லவ் தான் பண்ணிருக்கேன். நான் இன்ன வரையும் உன்னை மறக்கலடி. அன்னைக்கு கோவத்தில் சொல்லிட்டு போனாலும் அதுக்கப்புறம் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எனக்கு எல்லாம் உண்மையே தெரிய வந்தது. அன்னைக்கு இதெல்லாம் பண்ணதுக்கு காரணமே யார் தெரியுமா? உன் ஃப்ரெண்டுன்னு ஒன்று சுற்றிட்டு இருக்குமே, ஜோயா. அவள் தான் எல்லாமே. ஜோயா ஜான் போட்ட பிளானு. எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது எவ்வளோ இன்னசென்ட்டாக அந்த பிளானில் மாட்டியிருக்கேன்ட்டு. அது தெரியாமல் உன்னை அசிங்கப்படுத்தி உன்னை திட்டி விட்டு அந்த நேரத்தில் அவன் கூட நான் இருந்திருக்கணும்டி. நான் வந்துட்டேன் என்னை விட்டுட்டு. எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பேன்ல. ஜங்குக்கு நம்ம கூட இருப்பான், நம்மளை கம்ஃபர்ட் பண்ணுவான்ட்டு எதிர்பார்த்துருப்பேன். ஆனால் நானும் உன்னை ஹர்ட் பண்ணி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு பேசிட்டு போயிட்டேன். எனக்கு அப்போ தாண்டி புரிஞ்சுது. எனக்கு ஃபேஸ் பண்ண தைரியமே இல்லை உண்டா. நான் அவ்வளோ ஹர்ட் பண்ணி பேசிட்டு உங்ககிட்ட வந்து எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் ரொம்ப முடிச்சுட்டே இருந்தேன். சரி எப்படின்னா பார்த்து பேசிடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவேன். நான் முடியாது. ஜங்கு, நீ ரொம்ப பேசியிருக்காவல, அவள் ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கப்ப அவளை நீ இன்னும் ஹர்ட் பண்ணிட்டு போனேன். எப்படி அவனுக்கு மனசு வந்துச்சுன்னு சொல்லிட்டு என்குள்ளேயே நான் கேள்வி கேட்டுகிட்டே இருந்தேன்டி. ஆனால் இதுக்கப்புறம் என்னால் முடியல, உன்னை விட்டு இருக்க முடியல. ஸோ அதனால தான் நீ படிக்கிற காலேஜ்லேயே வந்து ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணேன். சரி உங்ககிட்ட பேசலான்னு ட்ரை பண்ணால் நீ என்னமோ என்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேன்ற. சரி இதுக்கு மேலே வேலைக்காகாது, பேசாமல் நான் கல்யாணமே பண்ணிடலாம். என்னால் இவரை விட்டுலாம் ரொம்ப நாளாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் என் வீட்டில் பேச சொன்னேன். அது சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு. என்ன இதெல்லாம் நீ தான் பண்ணிய? ஆமாண்டி, நான் தான் பண்ணேன். எல்லாம் உனக்காக தான். எப்போவுமே என் கூட இருக்கணும் பொண்டாட்டி. தப்பான தப்பு தான். நீ கஷ்டப்படுற பொண்ணை விட்டுட்டு பாதிலே போயிட்டேன். ஆனால் இப்போ ப்ராமிஸ் பண்ணி தரேன்டி, நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் சரி இந்த ஜங்கு உன் கூட தான் இருப்பான், சரியா? நான் உன் கூட எப்போவுமே இருப்பேன் பொண்டாட்டி. ஜங்குக்கா, லவ் யூ ஸோ மச் டி, லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்களும் ஜங்குக்கும் உங்கள் லவ்வை அப்படியே ஷேர் பண்ணிக்கிறீங்க. இப்போ நீங்களும் ஜங்குக்கும் உங்களோட ட்ரீம் ஹவுஸ்க்கு வந்திருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு உங்களுக்காக தான் அந்த வீடு வாங்கியிருப்பான். அந்த வீடு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. குட்டியாக 2 ரூமு, அப்புறம் ஒரு கிச்சன், அப்புறம் குட்டியாக ஹாலு, இந்த மாதிரி அழகாக இருக்குது. நீங்கள் அப்படியே அந்த வீட்டை பார்த்துட்ருக்கீங்க. எப்படி இருக்குது பொண்டாட்டி? ரொம்ப நல்லா இருக்குது ஜங்குக்கா. இது நம்ம வீடா? நம்ம வீடு தான் பொண்டாட்டி. இங்கே நீயும் நானும் அப்புறம் நம்ம குழந்தைங்க, அவ்வளோதான். என்ன? அழகாக இருக்கு. ஜங்குக்கா, என்னடி பொண்டாட்டி? சாரிண்ணா. ஏய் பாரு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அவ்வளோதான். பழசெல்லாம் மறந்துடு. இப்போதுலேருந்து நம்ம புது லைஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜங்கு அன்வாயன் மட்டும்தான், சரியா? ஓகே. அப்புறம் ஜங்குக்கா, நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு காலேஜில் யார்ட்டா சொல்லுவோமா? இல்லை இல்லை வேணாம். நம்ம 2 பேரும் சீக்கிரட்டாக ரொமான்ஸ் பண்ணுவோம், நல்லாயிருக்கும். ஏன்னா ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட் ரொமான்ஸ் எப்படி? நல்லா தான் இருக்குது. இன்னொரு வாயம் லன்ச் டைம் அப்போ கேபின் வந்துடு, 2 பேரும் சாப்பிட்ணும். ஓகே, நான் லன்ச் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஏய் வந்து சாப்பிட்றது இல்லடி, ஒன்றா சாப்பிட்றது சொன்னேன். ஜங்குக் அப்படின்னு நடிக்கிறீங்க. அப்படியே ஜங்குக்ண்ணா அப்படியே அவங்க லிஃப்ட் பண்ணிக்கிறான். நீங்கள் அப்படியே ஒன்று பார்க்குறீங்க. என்ன பண்ணுற? ஃபர்ஸ்ட் டே செலிப்ரேட் பண்ண வேணாமா? புரியல. நைட்டு வந்து தான் ஃபர்ஸ்ட் நைட்டு, இப்போ பகலில் வந்திருக்கோம்ல, அதான் ஃபர்ஸ்ட் டே. என்ன? இல்லை இல்லை வேணாம். இல்லை இல்லை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உங்களை ரூம் கூப்பிட்டு போயிட்டு ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிக்கிறான். ஜங்குக்கா ஃப்ராடு. ஏய் டாடி ஃப்ராடு, நீ தான் ஃப்ராடு. இப்போ என்ன உனக்கு பண்ணணுமா? ஆமாண்டி பண்ணணும். இப்போ நீ பொண்டாட்டிடி, கூட நான் எப்போ வேணா பண்ணிடலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உங்களை பெட்டில் லைட் பண்ண வச்சுட்டு உங்கள் சாரி எல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஒன்று தான் பார்க்குறீங்க.
ஸோ அப்படியே வந்து உங்க மேலே படுத்து அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ம், அக்கா என்னடி, லவ் யூ, லவ் யூ ஸோ மச் டி. இனிமே இந்த மாதிரி என்கிட்ட சண்டை போட மாட்டான்டா. போட மாட்டேன். அதே மாதிரி நீ என்கிட்ட உண்மை சொல்லணும்னா ம் கண்டிப்பா நான் எல்லா உண்மையும் உன்கிட்ட நான் சொல்லுவேன். ஓகேவா? ஓகேடி பொண்டாட்டி. சரி, இதுக்கப்புறம் நோஸ் இனிமேல் வந்து பேச வேணாம், ஜஸ்ட் ஆக்ஷன் மட்டும்தான் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அவங்க நெக்கை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே அவனோட நெக்கை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவனோட கிஸ்ஸு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே லாங்காக போக ஆரம்பிச்சு அப்படியே பைட்டாக ஆக ஆரம்பிக்குது. அப்படியே உங்கள் செஸ் கிட்ட வந்துட்டு கிஸ் பண்ணி சக் பண்ணி எடுத்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே உங்கள் ஹிப் கிட்டலாம் அப்படியே அவன் டங்கை வச்சு லிக் பண்ணிட்டு இருக்கான். தென் அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்துட்டு அங்கே பார்க்குறான். ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா அதை? ஜங்குக் சும்மா இரு. இல்லடி, கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சுடி நான் கூட இப்படிலாம் இருந்து. என்ன ஆ லவ் யூண்ணா. லவ் யூ ஜங்குக்கா. இப்போ என்ன பண்ணுற? ஃபிங்கரை விட்டு நான் பண்ணுவாங்க. ஆ உள்ள அது போகிறதுக்கு நான் இது பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே வந்து ஃபிங்கரிங் பண்ணிருக்கான். நீங்கள் என்ன அப்படியே மோன் பண்ணுறீங்க ஜங்குக்கா? என்னடி என்ன அரைக்குது? போதும், என்னடி போதும் மயிருன்ட்டு இப்போதாடி விட்டவே ஆரம்பிச்சான். அப்புறம் என்ன நிறைய இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்கான். இங்கே ப்ரெஷர் தாங்காம அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஜங்கு கூட ஹேரை கிரிப்பாக பிடிக்கிறீங்க. அவனா இன்னும் அதிகமாக ஓன் பண்ண சவுண்டு கேட்டோன்னே உங்களுக்கு இன்னும் அதிகமாக பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ அப்படி உங்களோட மோர்னிங் சவுண்ட் அந்த வீடு ஃபுல்லாக கேட்குது. ஜங்குக்கும் அதே மாதிரி தான். இப்படி தாண்டி கத்தடி, நல்லா கத்து, ஜங்கு கத்தடி அப்படின்றான். ஸோ நீங்களா ஜங்குக்கா போதும்டா போதும் அப்படின்றீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் வந்துட்டு ஜங்குக்கு அப்படியே உள்ள இன்செர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஜங்குக்கா என்னடி வலிக்குதா? ஆமாம் போதும் ஜங்குக்கா போதும் அப்படின்றீங்க. பட் அவனா முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு இன்செர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். சரி கட்டத்தில் போதும்னு சொல்லிட்டு இருந்தேன். நீங்கண்ணா இல்லை எடுக்காத, அப்படியே இன்செர்ட் பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்புறம் நீங்களும் ஜங்குக்கும் ரொம்ப அழகாகவே உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ 2 பேருமே மேக்கோட்லாம் முடிச்சுட்டு அப்படியே படுத்திருக்கீங்க. இப்போ நீங்கள் ஜங்குக்கோட ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்ருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே உங்கள் ஹேர் இது பண்ணிவிட்டு டாடி எப்படி இருந்துச்சு? ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்படியாடா? அப்போ கூட நீ ரொம்ப பொறுமையாக பண்ண, இப்போ நான் உள்ள ஃபாஸ்ட்டாக இப்போ நான் ரொம்ப மிஸ் பண்ணடி ஒன்றா, அதனால தான் இப்படி. நான் கோச்சுக்காதா? இல்லை நான் கோச்சுப்பேன் போடா. நாடி மயிறு மாதிரி பண்ணுறா. சொல்லு, கோச்சுப்பியா? ஆமாம் பாரு, இனிமேல் நான் போதும்னு சொன்னாலே நீ பாட்டுட்டணும். அது கஷ்டம் பார்க்கலாம் போஜாங்கக்கா அப்படி சொல்லிட்டு அவங்க கூட க்யூட்டாக விளையாண்டுட்டு இருக்கீங்க. ஸோ இப்படி தான் அவங்க நாட்கள் போக ஆரம்பிக்குது. ஸோ இன்றைக்கி நீங்களும் ஜங்குக்கும் காலேஜ் கிளம்பிட்டுருக்கீங்க. எப்படி சொல்கிறேன்னா 2 பேரும் தனித்தனியாக தான் போகிறீங்க. நீங்கள் காலேஜ் பஸ்ஸில் போகிறீங்க, ஜங்குக்கு தனியாக அவனோட ஓன் வெஹிக்கிளில் வரான். ஸோ 2 பேருமே இப்போ காலேஜ் கிட்டே கேம்பஸ்குள்ளே தான் இருக்கீங்க. இங்கே பார் பொண்டாட்டி, கரெக்டாக லன்ச் டைமுக்கு வந்துடுறேன்னா சரி ஓகே. எனக்கு ஃபஸ்ட் அவர் யாரோட அவர்? என்னோட தான் பொண்டாட்டி. என்ன இல்லை காலையே புருஷனை சைட் அடிக்க போகிறேன். அவளை சைட் அடிக்கிறியா? படிடியா உட்காந்து. அதெல்லாம் அப்புறம் தான், ஃபஸ்ட்டு ஒன்று சைட் அடிக்கிறான் என்ன. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் இது பண்ணியிருப்பான். ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ ஜங்குக்கு அப்படியே கிளாஸ்க்குள்ளே என்ட்ராரோடனே நிறைய கேர்ள்ஸ்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. பிகாஸ் அவன் செம்ம க்யூட்டாக இருக்கான். அப்போ உங்கள் ஃப்ரெண்டு பக்கத்தில் லியா வந்துட்டு ஐயன் இன்னைக்கு ஜங்குக்கு என்ன க்யூட்டாக இருக்கான், அதுவும் இல்லாமல் எப்படி வந்திருக்கான் பாரு, அப்படி கல்யாண பையன் மாதிரி இல்லை. அதெல்லாம் கிடையாது, அவன் எப்பவும் போல தான் இருக்கான். உனக்கு என்ன? ஆமாம் நானும் கேட்கணும் தான் நினச்சேன். நீ என்னடி 1 மாதமா காலேஜுக்கு வரல? அது பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அதான் வரல. ஆமாம் என்ன கழுத்தை ஷாலை இது பண்ணி போட்டு வச்சிருக்கா? நீ இந்த மாதிரி போட மாட்டியே. அது வந்து அதான் ஒன்றும் இல்லை.
இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? நான் கிளாஸை கவனி, சார் அட்டெண்டன்ஸ் எடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க. ஆஃப்டர்ஸ் ஜங்குக்கும் இப்போ அப்படியே அட்டெண்டன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறான். ஃபஸ்ட்டு அவங்களோட நேம் லீவ் ஆயினா தான் இருந்திருக்கும். இப்போ அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஜியான் வாயன் அப்படின்றான். நீங்கண்ணா அப்படியே எந்திரிக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒன்றுமே புரியல. ஹே என்னடி லீவ் வாயன ஜியான் வாயனன்றான்? அது மாற்றி சொல்லியிருப்பாரு. இல்லை இல்லை, அவர் வேணும்னு சொன்ன மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த ப்ரொஃபஸர் உன்னை லவ் பண்ணுறான் போல. ஆ அதெல்லாம் இருக்காது, சும்மா இருன்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி ஜங்குக்கு பார்த்து அப்படி முறைக்கிறீங்க. அவனை அவங்கள பார்த்து சிரிக்கிறான். ஸோ அப்படி தான் கிளாஸ் போயிருக்கோம். தென் இப்போ ஆஃப்டர்நூன் டைம் அப்படி உங்கள் ஃப்ரெண்டை கழட்டி விட்டுட்டு இப்போ ஜங்கு கூட கேபின் தான் வந்திருக்கீங்க. அங்கே பார்த்தா ஜங்குக்கு காணோம். என்னங்க எங்கே இருக்கீங்க? வர சொல்லிட்டு எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிட்டு இருக்கீங்க. அங்கே பார்த்தா ஜங்குக்கு அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கான். என்ன விளையாட்டு இது? என்ன விளையாட்டுனா அவங்க கூட விளையாடக்கூடாதா? ஜங்குக்கா என் ஃப்ரெண்டு ரொம்ப நோட் பண்ணுறா. நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவளுக்கு வேற காலில் வேற மெட்டியை பார்த்துட்டா தெரியுமா? பார்த்துட்டாளாடி. பேசுமா சொல்லிடலாம் பண்ணாட்டி. அண்ணா கலாய்ப்பாங்கல்ல, சொல்லு. கலாய்ச்சா கலாய்க்கிட்டோம், இதில் என்ன இருக்கு? சொல்லு. நானே பிரின்சிபல் சார்கிட்ட சொல்லிட்டேன். அவர் எதுவுமே சொல்லவே இல்லை. சொல்லிட்டியா? எப்போ சொன்னா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான். அவரும் கங்க்ராச்சுலேஷன்ஸ்லாம் சொன்னார் தெரியுமா? வீட்டுக்கு இன்வைட் கூட பண்ணார். என்ன ஜங்குக்கா என்னடி பண்ணாட்டி? உனக்கு என்ன பிரச்சனை வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக் உங்களை அப்படியே மேலே உட்கார வச்சுக்கிறான். நீங்கள் நான் அப்படியே ஜங்குக்கோட ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு இல்லை ப்ரொஃபஸர் பொண்டாட்டி. ஆமாண்டி ப்ரொஃபஸர் பொண்டாட்டி தான். என்ன இப்போ இது வந்து ஜங்குக்கா ஒரு மாதிரி ஷையாக இருக்குடா. ஏய் நான் தாண்டி ஷை ஆகணும் சொல்லு. என் பொண்டாட்டி ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறா, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல தெரியுமா? வாரேன், எனக்கு ரொம்ப ஷையாக இருக்குது உன்னை பார்க்குறப்ப. ஆனால் கண்ட்ரோல் பண்ணிட்டுலாம் மாதிரி இருடி பொண்டாட்டி. இல்லை இல்லை நான் வேறு காலேஜ் போக போகிறேன். வச்சிருமாவில் உனக்காக தாண்டி இந்த காலேஜில் நான் சேர்ந்தேன். வேறு காலேஜ் போகிறாலாம் கொல்ல போகிறேன் பரவாண்ணா. சொங்குக்கா என்ன பொண்டாட்டி இங்கே வா. என்னாச்சு உனக்கு? என்ன சொன்னாங்களா? இல்லை சரி விடு, கொஞ்ச நாள் போட்டோம், நீ கொஞ்சம் செட் ஆகிக்கும், அப்புறமா சொல்லிக்கலாண்ணா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கண்ணா அவனை பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. அவனை அப்படி சரி கம்ஃபர்ட் பண்ணல, ஒரு கிஸ் கூடா. இல்லை போனா ஏய் வேணுடி மயிறு அப்படின்ட்டு உங்களுக்கு நான் அவன் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போ நீங்களும் ஜங்குக்கும் நல்லா கிஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு மேக்கவுட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் நான் ஜங்குக்கு அடிக்கிறீங்க. கிஸ் தானே கேட்டேன், இப்போ என்ன மேக்கவுட்டே பண்ணிட்டான். ஏய் டாடி நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? நான் உன்னை சாப்பிடணும்னு சொன்னேன். சாப்பிடணும்னா இதாண்டி மீனிங்கு மயிறு. போ இனிமே நான் வரமாட்டேன் போடா. இனிமே நீ வருவா பொண்டாட்டி, உனக்கே ஏக்கம் வந்துடும். ஐயோ மத்தியானம் ஜங்குக்கு சாப்பிட முடியலேன்னு சொல்லிட்டு என்ன ஓகேவா? நீ ஒரு ஆஃப்டர்நூன் வரப்போ ஒன்று டிஃப்ரெண்ட் டைப்பாக குக் பண்ணி சாப்பிட வேண்டி. இன்றைக்கி ஒன்று சிக்கன் கிரேவி வச்சேன், நாளைக்கு மட்டன் கிரேவி. எவ்வளோ ஆயிரம் ஜங்குக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நான் அங்கேருந்து போயிருப்பீங்க. இப்படி தான் நீங்களும் ஜங்குக்கும் காலேஜில் பார்க்குற இடத்துல எல்லாம் ரொமான்ஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ நீங்கள் கேன்டீன் போகிறப்ப ஜங்குக்கு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அப்போ ஒரு கிஸ் பண்ணி அனுப்பி விடுவான். ஸோ போகிற இடத்துலலாம் ஒரு கிஸ்ஸு கொடுத்துட்ருப்பான் உங்களுக்கு. ஸோ அப்படியே ஒரு 2 மாதம் போயிருக்கும். இப்போ அக்கின் ஜங்குக்கோட கேபினில் தான் இருக்கீங்க. அப்போ அது ஜங்குக்கு வரல, அவனுக்கு ஏதோ மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே உட்காந்துட்டு லஞ்ச் பாக்ஸில் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. எனக்கு வர காலேருந்து ஒரு மாதிரி தலை வலிச்சுட்டே இருக்குது. ஜங்கு கிட்ட சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றான். ஐயோ சாப்பாடு ஸ்மெல்லு கூட பிடிக்க மாட்டேங்குதேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுப்பாக உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ ஜங்குக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணாட்டி என்ன பண்ணுறதா சாப்பிடல நீனு? சாப்பிட்றது இருக்கட்டும், உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? எனக்கு தலை வலிக்குது, வாமிட் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தானே அந்த மார்னிங்லேருந்து. அதான் சொன்னேன்ல ஈவினிங் ஹாஸ்பிட்டல் போகலான்ட்டு. இல்லை என்னால் சுத்தமாக முடியல, நான் இப்போவே போகலான் இருக்கேன். நீ வரியா இல்லையா? நான் அம்மா கால் பண்ணி கூப்பிடுவா. ஏய் இருடி நான் கூப்பிட்டு போகிறேன்டி. சரி வா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் உங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்திருக்கான். நீங்கண்ணா ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரியே இருக்குது. லெமன் வாங்கிட்டு வருவாடி. இல்லை வேணாம், இங்கேயா என் கூடவே. சரி நான் உங்க கூடவே இருக்கிறேன் அப்படின்னு ஜங்குக்கு உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே உங்கள் கூட தான் இருந்திருப்பான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நீங்களும் ஜங்குக்கும்
செக்கப்புக்காக வந்திருப்பீங்க. ஸோ டாக்டர் உங்களை செக் பண்ணிவிட்டு உங்ககிட்ட சொல்கிறாங்க, வயன் உங்களுக்கு என்னன்னு தெரியலையா? இல்லையா டாக்டர். அப்போ ஜங்குக்கே பார்த்து கேட்குறாங்க, உங்களுக்கு ஜங்குக்? இல்லை டாக்டர், ஐடியா இல்லை. எதனா சாப்பிட்டுப்பா கண்டதையும், இப்போ பார்த்தாலும் எதனா தின்னுக்கிட்டே இருப்பா, அதனாலயா? ஐயோ ஜங்குக் அப்படிலாம் கிடையாது, ஷீ இஸ் ப்ரெக்னென்ட், அதுவும் ட்வின்ஸ். என்ன? ஆமாம் ஜங்குக், எங்கள் அப்பாவை ஆயிட்டீங்க, தென் வயன் நீங்கள் அம்மா ஆயிட்டீங்க. நியூலி மேரிடா? சின்ன பசங்க மாதிரி தெரியுறீங்க. ஆமாம் டாக்டர், அதான் தெரியல போல். ஸோ எனிவேஸ் நல்லா பார்த்துக்கோங்க வயன், ப்ரெக்னன்சி டைம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, அதுவும் ட்வின்ஸு. ஓகே டாக்டர்னு சொல்லிட்டு நீங்கள் நான் செம்ம ஹாப்பி ஆகிட்டேன். ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கிட்ட ஜங்குக்கு நம்ம அப்பா அம்மா ஆகிட்டோம், அம்மாண்டி நம்ம அப்பா அம்மா ஆகிட்டோம்னு சொல்லிட்டு அவனை அவங்கள அப்படியே கிஸ் பண்ணுறான். ஆஃப்டர்வர்ட் அப்படி தான் உங்கள் மொமெண்ட்டை செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ 2 பேரும் உங்கள் வீட்டில் எல்லாத்தையும் சொல்லி ஸோ உங்களோட நாட்களில் ஜாலியாக செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஹாப்பியாகி செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் 2 பேருமே அப்பா அம்மா ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு காலேஜ் வர்த்தாவில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒன்று டைட்டாக ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸோ அப்படி தான் அந்த மொமெண்ட் போயிருக்கோம். இப்போ நீங்களும் ஜங்குக்கு வீட்டில் தான் இருக்கீங்க. ஜங்குனா வயன் எதனா சாப்பிட்றியா? இல்லை இல்லை எதுவும் வேணாம், நீ சும்மா அமைதியா இரு, இப்படியே பக்கத்துல உட்காந்துட்டு எங்கேயும் போகாத. இல்லை பொண்டாட்டி எதுவும் சாப்பிடலடி கால இருந்தா தான். இல்லை இல்லை எனக்கு எதுவும் வேணாம் ஜங்குக்கா, என் கூடயே இப்படியே கையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டேன் நான். சரி நடி, பயமா இருக்குதா? லைட்டாக பயமா இருக்கு. பாப்பா எப்படி பொறுக்க போறாங்கன்னு தெரியல, 2 குழந்தை, எக்ஸ்பெக்டே பண்ணல தெரியுமா? அவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்கேன்டி நான். ஜங்குக் சும்மா இரு. இல்லடி 2 குழந்தைங்க அப்பா அட் அ டைமில், இந்த ஹாப்பினஸ்லாம் காரணம் நீ மட்டும்தான் வயன், நீயும் தான் 2 குழந்தைங்களுக்கு அம்மா. எனக்கு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்க. எனக்கும் தாண்டி நீ பெரிய பொறுப்பை கொடுத்துருக்க. இனிமேல் தான் நம்ம சின்ன பசங்க மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும். நான் பொண்டாட்டி. ம் ம் சரி ஓகே ஓகே, இனிமேலேருந்து நான் ஒரு நல்ல அம்மாவாக இருப்பேன். என் பசங்களாம் நல்லா பார்த்துப்பேன், ரொம்ப டேக் கேர் பண்ணி அவங்கள அடிக்கவே மாட்டேன். அப்படியா பொண்டாட்டி? ஆமாம் அடிக்கவே மாட்டேன் ஜங்குக்கா. நீ எப்படி? நானும் தான் பொண்டாட்டி, என் பசங்களை அடிக்கவே மாட்டேன், அவனை நல்லாவே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் அப்படியே அதை ப்ராமிஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படியே ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் பொண்ணு இப்போ நீங்கண்ணா வந்துட்டு ஜியாவை தான் தேடிட்டு இருக்கீங்க. ஜியா எங்கே இருக்கா? ஸ்கூலுக்கு கிளம்பணும்டி, வேன் வர போகுதுடி. நானா மேலே இருக்க, நீ வந்து போடிங்க அப்படின்றா. நீங்கள் மேலே போயிட்டு என்னடி பண்ணிட்டு இருக்கா? ஸ்கூலுக்கு போக வேணாமா நீனு? இல்லைல்ல நான் இன்னைக்கு ஸ்கூல் போக மாட்டேன். நீ இன்னைக்கு நான் போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்? இன்னைக்கு ஸ்கூல் டெஸ்ட் இருக்குமா, நான் போக மாட்டேன். இங்கே பாரு பன்னி எவ்வளோ அழகாக ஸ்கூல் கிளம்பிட்டா, நீ மட்டும் எப்படி பண்ணிட்டு இருக்கா? இல்லை இல்லை போக மாட்டேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா பன்னி வந்துட்டு அக்கா ஸ்கூலுக்கு போகலன்னா நானும் போக மாட்டேன் அப்படின்ட்டு அவன் யூனிஃபார்ம்லாம் கழட்டி போட்டுட்டு இருக்கான். நீங்கள் போட்டு விட்டதெல்லாம் டே என்னடா பண்ணிட்டு இருக்கா? அக்காவும் தம்பி சேர்ந்துட்டு நான் நல்லா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்கள் அப்பங்கார வேற காலங்கத்தில் எங்கே போய் தொலைஞ்சான்னு சொல்லிட்டு செம்மையாக கப்பாயிட்டு கத்திட்டு இருக்கீங்க. இப்போ ஜங்குக்னா பொண்டாட்டி நீ சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா வீடே ஒரு அலங்கோலமாக கிடக்குது. ஏய் என்னடி பண்ணிருக்க? பொம்மையெல்லாம் கொட்டி கிடக்குது. எல்லாத்துக்கும் காரணம் உன் பொண்ணு ஜியா தான். என்ன சுத்தமாக முடியல ஜங்குக்கா, யூனிஃபார்ம் போட்டுக்கவே மாட்டேன்றா. ஜியாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மாவையும் அப்படி கஷ்டப்படுத்துறீங்க? போங்க டாடி, நீங்கள் சும்மா சும்மா என்னையும் பண்ணியும் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு நீங்களும் அம்மா மட்டும் எங்கன்னா வெளியே போகிறீங்க சுற்றி பார்க்குறதுக்கு. இந்த வாட்டி நாங்களும் வருவோம், எங்களே கூட்டு போங்க. அப்போ உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்குல்ல இன்னைக்கு, அது ஒன்றும் நார்மல் எக்ஸாம்ஸ் தான், ஒன்றும் இந்த எக்ஸாம்ஸ்லாம் கிடையாது. நாங்கள் போக மாட்டோம். என்ன பண்ணி? ஆமாம் ஆமாம் அக்கா சொல்கிறது தான் கரெக்டு. நீங்கள் மட்டும் அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு எங்கெங்கேயோ போகிறீங்க, மூவிக்கு போகிறீங்க, மாலுக்கு போகிறீங்க, எங்களை கண்டுக்கவே மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்கிறப்போ நீங்கள் 2 பேரும் பார்க்குறீங்க. ஜங்கு கிட்ட கொஞ்சம் அவசரப்பட்டோமோ, ரொம்பவே அவசரப்பட்டுட்டோம். எல்லாம் என்ன சொல்லும், என்னமோ பேசலாம், குழந்தைங்க ரொம்ப அமைதியாக சமத்தா இருப்பாங்கட்டு, 2 யமனா இருக்குங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்ப அவன் வந்துட்டு யாரை பற்றி அம்மா நீங்கள் தான் சொல்லிட்டு உங்க கூட க்யூட்டாக சண்டை போட்டுட்டு இருக்கா. ஆஃப்டர்வர்ட்ஸ் இந்த மொமெண்ட் அப்படி தான் அழகாக போயிருக்கோம். இப்போ நீங்கள் ஜங்கு அப்புறம் அங்கே 2 பசங்க அப்படியே பின்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. 2 பேரும் க்யூட்டாக சண்டை போட்டுகிட்டே வராங்க, பொம்மை கடிச்சிக்கிட்டாங்க. நீங்கண்ணா
அமைதியா தான் வாங்கல கார்ல. ஆ ஆ அவன் தான் தேவையில்லாம என்னோட பொம்மையை எடுத்தான், அதனால தான் அடிச்சான். எப்ப பார்த்தாலும் அவன் கிட்ட சண்டை போட்டுட்டே இரு. அவன் தம்பி தானா? என்ன அவன் தம்பின்னு சொல்றீங்க? அதெல்லாம் கிடையாது, அவன் ரொம்ப சட்டை பிடிச்சவனா இருக்கான், அப்படியே அப்பா மாதிரி அப்படின்னு ஜியோ சொன்ன உடனே நீங்க சிரிக்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே திரும்பி பார்த்து ஜியா பாக்குறான். அப்பா நான் சும்மா சொன்னேன், சும்மா சொல்றேன், உன்னை பாத்துக்கிறவா. மணி, அப்பா உனக்கு மட்டும் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், உங்க அக்காவுக்கு வாங்கி தர மாட்டேன்னா? சரிங்கப்பா, பா பா பா, அப்பா எனக்கு மட்டும் ஐஸ்கிரீம் வாங்கி தருவாரே அப்படின்னு கலாய்க்கிறான். இந்த பக்கம் நான் ஜியா வந்து அப்பா அப்பா எனக்கு உனக்குலாம் கிடையாது, உனக்கு வேணா உங்க அம்மாட்ட கேட்டுக்கோ. அம்மா பாருமா, அவரை கிடக்குறா ஜியா. மம்மி உனக்கு பெரிய ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் என்ன? கியூட் மம்மி. மம்மி நீ பேசாம இந்த டாடியை டிவோர்ஸ் பண்ணிடு, இவர் வேணான்னா அப்படின்னு சொல்றப்ப நீங்க சிரிக்கிறீங்க. ஆமால்ல, எனக்கும் இவன் கூட வாழ்ந்து வாழ்ந்து போர் அடிச்சு போச்சு, நான் பேசாம டிவோர்ஸ் பண்ணிடுவா. பண்ணி உனக்கு ஓகேவாடா? ஓகே தான் மம்மி, நீங்க பெரிய ஐஸ்கிரீம் வாங்கி தரீங்களா? டாடி வேணாம், டாடி டிவோர்ஸ் பண்ணிடுங்க, நம்ம வேற யாருன்னா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அப்படியா? யாரு? அது வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஐடலை கல்யாணம் பண்ணிக்கலாம் மம்மி, எப்படி அழகா இருக்கும்ல அப்படி சொல்றப்பா ஜங்குக்கு திரும்பி பாக்குறான். இது ஏன் குடும்ப மாட்டுதான்? ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஏன் கார்ல வந்துகிட்டு நான் வேணாமா உங்களுக்கு? சரி சரி, நான் இதோ காரை விட்டுறேன் அப்படின்னு ஜங்குக்கு இது மாதிரி விளையாட்டுல பண்ணிட்டு இருக்கான். நீங்க ஏய் ஜங்குக்கு என்ன பண்ணிட்டு இருக்கா? அப்புறம் என்னடி ரெண்டு குட்டிச்சாதான் பேசுதுங்க, ஏன் தலையாடிட்டு இருக்கா? ஏண்டி என் கூட வாழ்ந்தோன்னு போர் அடிச்சிச்சாடி? இல்ல இல்ல அப்படிதான் இல்ல, நீ முதல்ல கார் டிரைவ் பண்ணு. இல்ல இல்ல முதல்ல நான் காரை நிப்பாட்டுறேன், நீ வெளியே வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே காரை நிப்பாட்டிட்டு உங்களை வெளியே கூப்பிடுறான். நீங்க நான் என்ன பண்ணிட்டு இருக்கா சொல்லுடி, என் கூட வாழ்ந்து வாழ்ந்தோன்னு போர் அடிச்சிருச்சா? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் ஜங்குக்கா, எனக்கு அப்படிலாம் போர் அடிக்குமா? கூட எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் புதுசா வாழ்ற மாதிரி தான் இருக்கும் எனக்கு ஒவ்வொரு நாட்களும். அப்படியா? ப்ராமிஸை தானே சொல்றா, சும்மா விளையாட்டுக்கு சொல்லக்கூடாது. இல்ல இல்ல, எனக்கு எப்பவுமே ஒவ்வொரு டேவும் உங்க கூட நியூவா ஸ்டார்ட் ஆகுற மாதிரி தான் இருக்கும். நான் எப்படி சொல்வேன்? குழந்தைங்க விளையாட்டுக்கு சொல்றாங்க, அதனால நான் அப்படி சொன்னா. அப்படி சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. பாரு, விளையாட்டு மாதிரி கூட சொல்லாத, எனக்கு பிடிக்கலன்னா. சரி சரி நீ கோச்சுக்காத, என் ஜங்கு கூட வாழ எனக்கே போர் அடிக்க போகுது. நான் ஒவ்வொரு நாட்கள்லாம் உன் கூட வாழ்றப்ப அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். இந்த எல்லா ஹாப்பினஸ்க்கும் காரணம் நீ மட்டும்தான் ஜங்குக்கா. அழகான 2 குட்டி குழந்தைங்க, ஏஞ்சல் மாதிரி ஒரு புருஷன், இதுக்கு மேலே ஒரு பொண்ணுக்கு லைஃப்ல என்ன வேணும் சொல்லு? ஃபுல்லி கம்ப்ளீட்டட், என் கூட இருக்கல, இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜங்குக்கா பண்ணிக்கிறீங்க. இந்த சைடு பன்னியும் ஜியும் வந்துட்டு மம்மி டாடி நாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 2 பேரையும் தூக்கிக்கிறீங்க. ஸோ உங்க ஃபேமிலி ரொம்ப அழகா கியூட்டா இருக்கு. ஓகேடா ஆர்மஸ், இதோட இந்த ஒன் ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எனிவேஸ் இந்த ஒன் ஷாட் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாரிடா, நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஷாட்டை நான் உங்களை மீட் பண்றேன். பாய். அப்புறம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா.